எழுந்து நில்லுங்க பாப்பா. என்னோட ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெந்தேகொஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாறி ஆவியை ஊற்றுமே, மேலான வல்லமை, சபைக்கு மேலான தரிசனம். ஹல்லேலூயா, ஆமென். இதுதான் பெந்தேகொஸ்தே அனுபவம். ஒரு சபை எல்லாத்தையுமே மாத்தணும். முதல்ல உள்ள மாத்தணும், அப்புறம் வெளியே மாத்தணும். ஆமென். சேர்ந்து பாடுவோம். ஆண்டவரே, இந்த பெந்தேகொஸ்தே அனுபவம் அந்த நாள்ல நடந்த காரியங்கள் எங்க சபைக்குள்ள நடக்கட்டும். கரங்களை தட்டி சொல்லாமா, பாடுவோமா? ஆண்டவரே, அந்த அனுபவம் தாங்க. ஆண்டவரே, கரங்களை தட்டி. நீங்க பாடுறத பார்த்தா ஆவியான வரமாட்டார். இங்க பார்த்து பாடு. சேர்ந்து பாடலாமா? பெந்தேகொஸ்தே அனுபவம் தாருமே, மாறி ஆவியை ஊற்றுமே. பெந்தேகொஸ்தே அனுபவம் தாருமே, மாறி ஆவியை ஊற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, நிரப்புமே, நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழியவே உம்மாவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே. எல்லாரும் சத்தமா, நிரப்பியே. நிரப்புறவர் கர்த்தர் தானே. பாத்திரம் நிரம்பி வழியவே உம்மாவியை ஊற்றுமே. அனலான ஊழியம் தாருமே, என் அக்கினி ஜுவாலையை மாற்றுமே. பாருங்க, அனலான இந்த சபைக்கு அப்படி ஒரு ஊழியம் தாங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரை அக்கினி ஜுவாலையாய். ஓ, மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான வரங்கள். எல்லாரும் சொல்லுவோம். என்னை நிரப்புமே, நிரப்புமே, நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழியவே உம்மாவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே. எல்லாரும் வானம் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழியவே உம்மாவியை ஊற்றுமே. சொல்லி பாடலாமா? இந்த சபைக்குள்ள இருக்க ஒவ்வொருடைய நிழல் பட்டும் மரித்தோர் எழும்பிடும் அந்த அற்புதத்தின் ஆவியை சபைக்குள்ள தாங்க ஆண்டவரே. உண்மையா கேளுங்க. பேதுரு நிழல் பட்டு அநேகர் எழும்பினார்களே. அல்லவா? நிழல் பட்டு மரித்தோர்கள் எழும்பிட அற்புதத்தின் ஆவியை தார். இந்த சபைக்குள்ள நிழல் பட்டு மரித்தோர்கள் எழும்பிட அற்புதத்தின் ஆவியை தாருமே. ஓ, மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. ஓ, மேலான வல்லமை, வரங்களை. எல்லாரும் என்னை நிரப்புமே, நிரப்புமே, நிரப்பியே அனுப்புமே. பாத்திரம் நிரப்பி உள்ள அத்தனை பேர் சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி என்னை நிரப்புமே, 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 நிரப்பியே அனுப்பு. சொல்லுங்கய்யா. பாத்திரம் நிரம்பி வழியவே உம்மாவியை ஊற்றுமே. அல்லவா? அக்கினி நாவுகள் தாருமே, அதிகார நாவுகள் தாருமே. அந்நிய பாஷைகள் இறங்குவதாக கர்த்தருடைய நாமத்திலே சொல்லுகிறேன். வானம் திறக்கப்பட்டு அக்கினிமயமான நாவுகள் இறங்கட்டும் ஆண்டவரே. இதுவரைக்கும் அபிஷேகம் பெறாத ஒவ்வொருவர் சிரசின் மேலும் ஆண்டவரே இறங்குவதாக ஆண்டவரே. அல்லவா? ஆமென். அக்கினி நாவுகள் கேளுங்க. இன்னொரு முறை. அக்கினி நாவுகள் தாருமே, அக்கினி நாவுகள் தாருமே. எனக்கு அதிகார நாவுகள், மேலான வல்லமை, மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் வானம் திறக்கப்பட ஆண்டவரே.
எல்லாரும் சொல்லுங்க, பாத்திரம் நிரம்பி ஊற்றுமே, என்னை நிரப்புமே, நிரப்பியே என் பாத்திரம் நிரம்பி. ஏசப்பா, ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய ஆவி ஊற்றப்படட்டும். ஓ, என்னை நிரப்புமே, எதிர்பார்ப்போட நிரப்பியே ஒவ்வொருவரை சாட்சியை மாற்றும். பாத்திரம் நிரம்பி ஓ ஊற்றுமே. அல்லமா, ஆவியை பொழியும் தேவா, ஓ ஆவியை ஊற்றும் தேவா, ஆவியை பொழியும் தேவா, உம் ஆவியை ஊற்றும் தேவா, பரலோக அக்கினி இறங்கட்டும் இப்போதே இக்கூட்டம் நடுவில் தேவா, பரலோக அக்கினி ஓ இக்கூட்டம் நடுவில் தேவா, ஆவியை பொழியும் தேவா, பாடுவோம். ஓ ஆவியை ஊற்றும் தேவா, எலியாவின் அக்கினி வேண்டும், ஓ அக்கினி ஜுவாலையை மாற்றும், எலியாவின் அக்கினி ஓ என்னை அக்கினி ஜுவாலையை மாற்றும், பாவத்தை கொலைக்க சாபத்தை எரிக்க சாத்தானை ஜெயிக்க வேண்டும், பாவத்தை கொலை சாபத்தை எரிக்க சாத்தானை ஜெயிக்க வேண்டும், ஆவியை பொழியும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லாரும் சொல்லுங்க, ஆவியை பொழியும் தேவா, உம் ஆவியை ஊற்றும் தேவா, ஆரோனின் அபிஷேகம் வேண்டும், ஓ பொங்கி வழிந்திட வேண்டும், அந்த ஆரோனின் அபிஷேகம் வேண்டும், ஓ பொங்கி வழிந்திட வேண்டும், நோய்களை நீக்க பேய்களை விரட்ட நிரம்பி ஊற்றிட வேண்டும், எல்லா நோய்களை நீக்க பேய்களை விரட்ட நிரம்பி ஆவி பொழியும் தேவா, உம் ஆவியை ஊற்றும் தேவா, ஆவியை பொழியும் தேவா, ஆவியை. எல்லாரும் சொல்லுங்க, மேல் வீட்டறையிலே, மேல் வீட்டறையில் பொழிந்த அக்கினி அபிஷேகம் வேண்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ மேல் வீட்டறையில இறங்கின அக்கினி அனலாய் வாரும், தனலாய் எரியும் பரிசுத்த ஆவியே வாரு, என்னை அனலாய் மாற்றும் தனலாய் எரியும் பரிசுத்த ஆவியே வாரு, ஆவியை பொழியும் தேவா, ஓ ஆவியை ஊற்றும் தேவா, பரலோக அக்கினி இறங்கட்டும் இப்போதே இக்கூட்டம் நடுவில். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, பரலோக அக்கினி இக்கூட்டம் நடுவில் தேவா, பரலோக அக்கினி இக்கூட்டம் நடுவில் தேவா. அப்படியே ஒரு நிமிஷம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி எத்தனை பேர் சொல்லுங்க, இயேசுதாய பாக்கியம், என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டது பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை. எத்தனை பேர் சொல்லுவீங்க, ஓ பாதங்கள் சறுக்கின வேளையில் பதராம கரம் நீட்டி தாங்கினே, பாதங்கள் சறுக்கின வேளையில் பதராத கரம் நீட்டி தாங்கினே, பாரமெல்லாம் நீக்கினே, என்னை பாடி மகிழ வைத்தீ. சொல்ல முடியுமா? பாரமெல்லாம் நீக்கினே, என்னை பாடி மகிழ வைத்தீ, என் இயேசுவே. தலைகளை உயர்த்தி, இதை விடவும் பெரிதான மேன்மை, பெரிதான மேன்மை. எத்தனை பேர் சொல்லுவீங்க, இயேசுவே இயேசுவே. சிரித்த முகத்தோட, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை.
இல்லையே. ஆமாண்டவரே, நேர்வழியாய் என்னை நடத்தினி, நீதியின் பாதையில் நடத்தினி. சொல்லுங்க, என்ன சரியா நடத்துறீங்கப்பா, நீதியின் பாதை. சொல்லுங்க, காரிய வாய்க்க செய்தி என்னை கண்மணி போல் காத்திட்டி, காரியம் வாய்க்க செய்தி. எத்தனை பேர் சொல்லுவீங்க சாட்சியா? இயேசுவே இயேசுவே சொந்தமாக கொண்டது என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான. சொல்லுங்க என் வாயை திறந்து, இயேசுவே இயேசுவே. சபை சொல்லட்டும், ஓ இதை விடவும் பெரிதான வேறு என் வாழ்க்கையில வேறு ஒன்றும் இல்லையே. பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினி, என் பாதங்கள் சறுக்கினவே. ஆமாண்டவரே, பதறாத கரம் நீட்டி பாரம் எல்லாம் நீக்கினி, எல்லாம் நீக்கினி, என்னை பாடி மகிழ. சொல்லுங்க, துக்கத்தெல்லாம் மாத்துனீங்க, நீக்கினி, என்னை பாடி மகிழ வைத்தீ. என் இயேசுவே, ரெண்டு கரங்களை உயர்த்தி, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. இயேசுவே இயேசுவே, இதை விடவும். எத்தனை பேர் சொல்லுவீங்க? அவர் முகத்தை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே என் இயேசுவே. ஆமாப்பா, விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம். ஓ இயேசுவே பவரே, இயேசுவே, ஓ என் பாக்கியமே பெரிதான. எஸ் லார்ட், இயேசுவே இயேசுவே. keep singing, keep singing. ஓ பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. எத்தனை பேர் சொல்லுவீங்க? அவரை சொந்தமாய் கொண்டது பாக்கியம். விக்கிரங்களுக்கு அடிமையாயிருந்த என்ன அவருக்கு சொந்தமாய் ரத்தம் சிந்தி விளைக்கிரயம் கொடுத்து வாங்கினார். இந்த சரணத்தை பாடுறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவர் முகத்தை பார்த்து, அவர் பிள்ளையா இருக்க தகுதியே இல்லை எனக்கு. பாவத்துல வாழ்ந்த என்ன, சாபத்துல இருந்த என்ன, அடிமைத்தனத்துல இருந்த என்ன, அவர் கிருபையாய் மீட்டுக் கொண்டு, என் இயேசுவே உம்மை சொந்தம். சத்தமா சத்தமா, இதை விடவும் பெரிதான மேன்மை இல்லை. எவ்வளவு சந்தோஷப்படுவார்ல உங்க சத்தம் மேல போகும்போது, என் இயேசுவே. ஓ இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடுங்க பார்ப்போம். இது வேடிக்கை பார்க்குற நேரம் இல்லை தேவ ஜனமே. ஆண்டவரை பார்த்து சொல்ல போற, ஆண்டவரே இந்த நாளிலே எங்க சபையினுடைய அதிகாரத்தை அப்போஸ்தலர் 5:12 வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலருடைய கைகளினாலே தேவன் பலத்த காரியங்களை செய்தார். அப்ப சபையும் அதில் இருக்கிற ஜனங்களும் தேவன் தங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்துகிறவர்களா இருக்க வேண்டும். என்ன அதிகாரம் கொடுத்திருக்கிறார்? இந்த ராஜ்யத்தின் திறவுகோலை கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். நல்ல வலது கரத்தை உயர்த்தி ஆமைன்னு சொல்லுங்க. இந்த திறவுகோலை வைத்து நம்ம திறந்தோமானால் அநேக ஆசீர்வாதங்களை நம்ம இந்த பட்டணத்துல நம்ம சுதந்திரிக்கிறவர்களா இருப்போம். சபையுடைய தன்னுடைய அதிகாரத்தை உபயோகப்படுத்தணும். ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் கண்களை மூடி சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே இந்த பட்டணத்துக்குள்ளே, இந்த ஈரோடு மாவட்டத்துக்குள்ளே பூரணமான உண்மையான
மனம் திரும்புதல் உண்டாவதாக. சமுதாயத்தை மாற்றக்கூடிய மாற்றுகிற சபையாக எங்க சபை இந்த பட்டணத்தில் இருப்பதாக. இயேசுவின் நாமத்தினாலே இந்த பட்டணத்துக்குள்ளே ஒரு ரட்சிப்பின் வஸ்திரம் விழுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே உங்க அதிகாரத்தை எடுத்துக்கொண்ட பிள்ளைகளாய், உங்க பிள்ளை என்கிற அதிகாரத்தோடு கூட இந்த பட்டணத்தை பார்த்து பேசுகிறேன் ஆண்டவரே. மனம் திரும்புவதாக. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற காரியங்கள் என் பட்டணத்துக்குள்ள நடப்பதாக. சொல்லுங்க ஈரோடு மாவட்டமே, சொல்லுங்க ஈரோடு மாவட்டமே, ஈரோடு மாவட்டமே, நீ மனம் திரும்பு. அல்லேலூயா. இது தேவன் நமக்கு கொடுத்த அதிகாரம். நம்ம இந்த பட்டணத்துக்காக ஜெபிக்கலனா வேற எந்த மதத்தினருக்கும் இப்படி தேவன் அதிகாரத்தை கொடுக்கல, அவங்க சொல்லியும் கொடுக்கல. அவங்களால அந்த பட்டணத்தை ஆசீர்வதித்து மனம் திரும்ப ஜெபிக்கவே முடியாது. அப்போ ஒரு சபை தன்னுடைய அதிகாரத்தை உபயோகப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ரெண்டாவது நம்ம சொல்ல போற ஆண்டவரே, எங்களுடைய சபை இந்த சமுதாயத்துக்கு ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் வந்தது உண்மைதானே? அவர் நமக்காய் வந்தார், நியாயம் தீர்க்க வந்தார், மீண்டும் ராஜாவாய் வரப்போகிறார். அப்ப சமுதாயத்துக்குள்ள நம்ம சபை ஒரு தாக்கத்தை உண்டாக்க வேண்டும். கரங்களை உயர்த்துங்க பாப்போம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, எங்க சபை இந்த பிபிஏ திருச்சபையானது இந்த சமுதாயத்துக்குள்ளே ஒரு தாக்கத்தை உண்டாக்குவதாக. ஆண்டவரே, சமுதாயம் சபைக்குள்ள வரணும். ஆண்டவரே, ஆண்டவரே, சபை சமுதாயத்துக்குள்ள போகணுமே தவிர ஆண்டவரே உலகம் சபைக்குள்ள வந்துடக்கூடாது. எங்க சபை உலகத்துக்குள்ள போகணும். ஆண்டவரே, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் என்று சொன்னது போல ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுடைய சபையில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் ஐயா உமக்காக எழும்பி ஊழியம் செய்கிறவர்களாக, இந்த பட்டணத்தை கலக்குகிறவர்களாக, தேவனுக்காய் நற்சாட்சி பெற்றவர்களாக என் சபை இந்த பட்டணத்துக்குள்ள கடந்து போவதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம மற்றவர்களுக்காய் ஜெபிக்கும் பொழுதுதான் நம்ம சிறையிருப்ப கர்த்தர் என்ன பண்ணுவாரு? மாற்றுவார். எல்லாத்துக்கும் மேலே ஆண்டவரே, எங்க தமிழ்நாட்டை உங்க கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்க தமிழ்நாட்டில் ஆண்டவரே உங்க சித்தம் நடக்கட்டும். சொல்லி முடிச்சிடலாமா? எங்க தமிழ்நாட்டில் உங்க சித்தம் நடக்கட்டும். எங்க தமிழ்நாட்டில் ஊழியம் செய்கிற, ஈரோடு மாவட்டத்தில் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் அவருடைய சபைகளும் இந்த ஆண்டு ஆண்டவரை வர்த்திக்க பண்ணுவீராக, இந்த ஆண்டு பெருக பண்ணுவீராக. இந்த ஈரோடு மாவட்டத்தில் எங்க சபையும் கர்த்தர் மறக்காம நினைக்கணும். ஆண்டவரே, இந்த வருஷம் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படியாக ஆண்டவரே நாங்க பெருகுகிற ஒரு ஆண்டாய் இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ததுக்காய் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சபை இன்னைக்கு தன்னுடைய அதிகாரத்தை எடுத்து ஜெபித்திருக்கிறோம். கட்டாயம் நம்ம அடிக்க 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 சத்துருவினுடைய வல்லமை குறைந்து கொண்டே இருக்கும். தேடியும் இந்த பட்டணத்தில் நம்முடைய சத்துருக்களை காணாத ஒரு நல்ல மாவட்டமாய் கர்த்தர் இந்த மாவட்டத்தை மாற்றுவாராக. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் அப்படியே எங்க ஜெபத்தை கேட்டதுக்காய் நன்றி. உடைய கிருபையின் கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மீதியான ஆராதனை நேரத்தை ஒவ்வொன்றையும் கர்த்தருடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நம்ம எழும்பி ஆண்டவருக்கு மகிமை. இன்னைக்கு விசேஷித்த செய்தியை ஆண்டவர் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு இந்த காணொளி வாயிலாக பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். எங்களுடைய சபையினுடைய ஆராதனைகளும் செய்திகளும் ஜெபங்களும் நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை நீங்கள் பாருங்கள். கடந்த வாரத்திலே வியாபாரிகளுக்காக செய்யப்பட்ட அந்த ஆராதனையிலே அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்ற விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் விசேஷ செய்தி வைத்திருக்கிறார். வாசிக்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Gospel book of Luke chapter 11 verse 33 to 36. 33ஆம் வசனம் முதல் 36ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்திலாவது மரக்காலின் கீழேயாவது வைக்காமல் உள்ளே வருகிறவர்கள் வெளிச்சம் காணும்படி அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும்.
உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் சரீரம் ஒரு புறத்திலும் இருள் அடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமாயிருந்தால் ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும் என்றார். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு உங்களுடைய இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை இந்த லூக்கா 11ஆம் அதிகாரத்திலே 4 வசனங்களை நான் வாசித்திருக்கிறோம். 33 முதல் 36ஆம் வசனம் வரைக்கும் இதில் அநேக சத்தியங்களை தேவன் வைத்திருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே இந்த சம்பவங்களை சொல்லுவதற்கு முன்பு ஆண்டவர் 2 காரியங்களை வேதத்திலே சொல்லுகிறார். இந்த 4 வசனத்தை சொல்றதுக்கு முன்னாடி இதை சொல்றதுக்கு காரணம் என்னன்றதை புரிந்து கொள்ளணும். வேதத்தில் என்னைக்குமே தலை இருக்கும், உடம்பு இருக்கும், வால் இருக்கும். நிறைய பேர் வாழை மட்டும் வாசித்து ஒண்ணுமே புரியலையேம்போ. நிறைய பேர் சரீரத்தை மட்டும் வாசித்து தலையை வாசிக்காம அர்த்தம் புரியல. எப்பொழுதுமே ஒரு வேத வாக்கியத்தை புரிந்து கொள்ளணும்னா முன்னாடி வசனத்தை வாசிக்கணும், பின்னாடி வசனத்தை வாசிக்கணும். ஆமென். தேவனுக்கு மகிமை. அப்ப ஆண்டவர் இதற்கு மேல அவர் சொல்றாரு, கூடி வந்திருக்கிற ஆட்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஓ இந்த சந்ததியார் பொல்லாதவளா இருக்கிறார்கள். 29 அடையாளத்தை தேடுகிறார்கள். ஸ்தோத்திரம். ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம் என்று வேறொரு அடையாளம் கொடுப்பதில்லை. யோனா நினிவே பட்டணத்தாருக்கு அடையாளமாய் இருந்தது போல மனுஷகுமாரன் இந்த சந்ததிக்கு அடையாளமாய் இருப்பார். 2 பேரை சொல்றார். ஒன்னு யோனாவை குறித்து சொல்லுகிறார், இன்னொன்று அதுக்கு அடுத்து வருகிற வசனத்துல சாலமோனை குறித்து சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த இடத்துல இவர்களுக்கு முன்பு வாழ்ந்தவர்களை குறித்து சொல்லுவதற்கு காரணம் என்ன? நீங்களே கவனிச்சு பாருங்களேன். ஆண்டவர் சொல்லும்போது, நான் ஆபிரகாமிலும் பெரியவர், நான் யோனாவிலும் பெரியவர், நான் சாலமோனிலும் பெரியவர், ஆமென், இந்த தேவாலயத்திலும் பெரியவர். நீங்க சுவிசேஷ நூல்களை வாசிக்கும் போது நான் சொன்ன அந்த 5 காரியங்களும் இருக்கிறது. ஆண்டவர் சொன்ன ஆபிரகாமிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர், இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரிய. ஆண்டவர் இந்த 5ஐயும் சொல்றதுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் பாருங்க, ஆபிரகாமை பத்தி சொன்ன அவரிலும் பெரியவர்னா யூதர்களுக்கு முற்பிதாக்கள் ரொம்ப முக்கியம். இங்க கவனிக்கணும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, அவங்களுக்கு ஆபிரகாம் தான் ரொம்ப பெரிய ஆள். அவங்களுக்கு யாக்கோபு தான் ரொம்ப பெருசு. சமாரியா ஸ்திரீ சொல்றா, இந்த கிணத்துக்கு சொந்தக்காரனை யாக்கோபை பார்க்கல நீ பெரியவரோ. அப்ப அந்த முற்பிதாக்களை காட்டி ஆண்டவர் சொன்ன, ஆமா உன் முற்பிதாக்களை காட்டிலும் நான் பெரியவர். ஆமென். யோனாவை குறித்து சொல்லும்போது யோனாவிலும் பெரியவர். ஏன்? யோனா தீர்க்கதரிசியிலும் அவர் பெரியவர். யோனா ஒரு பெரிய தீர்க்கதரிசி, பெரிய தீர்க்கதரிசனத்தை பைபிள்ல சொல்லி இருக்காரு. அப்ப யோனாவை அடையாளமா சொல்லி சொல்றாரு, அந்த யோனா உங்க பார்வைக்கு தீர்க்கதரிசியா இருக்கலாம், ஆனா தீர்க்கதரிசிகளை காட்டிலும் நான் பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. சாலமோனை குறித்து சொல்லும்போது சாலமோனிலும் பெரியவர். ஏன்? சாலமோனுடைய ஞானம் தான் யூதர்களுக்கு ரொம்ப பெருசா இருந்துச்சு. உலக ஞானம் அவங்களுக்கு ரொம்ப பெருசு. அப்ப கர்த்தர் சொன்னாரு, அந்த ஞானம் அல்ல, என்னை அறிகிற ஞானம் தான் உனக்கு தேவை. ஆமென். அதனாலதான் யோனா சாலமோனை பார்க்கிலும் நான் பெரியவர் என்று சொன்னார். ஆனா சொன்னாரு, யூதர்களுக்கு எல்லாமே தேவாலயம் தான். அந்த யூதர்களுக்கு தேவாலயம் தான் ரொம்ப முக்கியம். அப்ப சொன்னாரு, உங்களுக்கு தேவாலயம் முக்கியம் அல்ல, தேவாலயத்திலும் நான் பெரியவராக இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் எப்ப ஆண்டவர் இதையெல்லாம் சொல்லிட்டு மிக முக்கியமான ஒரு சரித்திரத்தை, சத்தியத்தை இங்க சொல்றாரு. 33, 34 ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்திலாவது மரக்காலின் கீழாவது வைக்காமல் உள்ளே வருகளுக்கு வெளிச்சம் காணும்படி அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும், உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும். இது ஏன் ஆண்டவர் சொன்னார் இந்த வசனத்தை? ஆண்டவர் இந்த 2 வார்த்தையில மிக முக்கியம். ஒருத்தன் விளக்க கொளுத்தி மரக்காலுக்கு கீழே ஒரு மூடி போட்டு மூடி வைக்க மாட்டான். ஏன்னா விளக்க கொளுத்துறது எதுக்காக? வெளிச்சம் தருவதற்காக. ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நான் தான் உனக்கு விளக்கு, நான் தான் உனக்கு வெளிச்சம். இதுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாம் வெளிச்சம் அல்ல. ஸ்தோத்திரம். ஆண்டவர் யூதர்களுக்கு அதை காட்டுவதற்கு தான் நீ என்ன மறைச்சு வைக்க பார்க்கிற. புரிஞ்சுதா? உலகத்துக்கு அந்த வெளிச்சத்தை கொண்டு போய் விளக்க கொளுத்தி மெழுகுவத்தியை கொளுத்தி வீட்டு மேல உச்சில வைப்பாங்க. ஸ்தோத்திரம். யாரும் மறைத்து வைக்க மாட்டார்கள். ஆனா வெளிச்சமாகிய என்னை யூதர்கள் மறைக்க பார்க்கிறார்கள். மறைச்சா உனக்கு வெளிச்சம் வராது, உனக்கு இருட்டு தான் வரும்.
அதுக்காக தான் ஆண்டவர் விளக்கை கொளுத்தி ஒருவனும் மரக்காலுக்கு கீழே என்ன செய்ய மாட்டான், வைக்க மாட்டான். இரண்டாவது ஆண்டவர் சொல்லும்போது, கண்ணானது சரீரத்துக்கு விளக்கு, உன் கண் தெளிவாயிருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சம். யூதர்களுடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது உன் கண் தெளிவாயிருந்தால் ஏன் சொன்னாரு? உன் கண்ணு இன்னும் என்ன பார்க்க வேண்டிய அளவுல உங்க கண்கள் இன்னும் பார்க்கல. என்ன மனுஷனா தான் பார்த்தீங்க, என்ன ஒரு ரபியா தான் பார்த்தீங்க, போதகரா பார்த்தீங்க. ஒருத்தன் சொன்னா தீர்க்கதரிசின்னு சொன்னான், ஒருத்தன் போதகர்னு சொன்னான். ஆனா என்ன பார்க்க வேண்டிய விதத்துல உன் கண்ணு பார்த்தா உன் வாழ்க்கை முழுவதும் ஆசீர்வாதமா இருக்கும். அதனாலதான் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். அப்படின்னா உன் வாழ்க்கை முழுசும் ஆசீர்வாதமா இருக்கும். இன்னைக்கு சபைக்கு வருகிற ஒவ்வொருவரும் ரெண்டு காரியத்தை புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் தான் என் வாழ்க்கையில வெளிச்சம். அல்லேலூயா. அவரை நான் மறைக்க கூடாது. என் வாழ்க்கையில அவர் என் வாழ்க்கையில மறைக்கப்பட்டவரா இருக்கக்கூடாது. அவர் என் வாழ்க்கையில உயர்ந்திருக்கும் போதுதான் என் வாழ்க்கை வெளிச்சமா இருக்கும், என் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. யூதர்கள் இயேசுவை மறைக்க பார்த்தார்கள். ரபீன்னு ஏற்றுக்கொண்டாங்க, போதகர்னு ஏற்றுக்கொண்டாங்க, தீர்க்கதரிசின்னு ஏற்றுக்கொண்டாங்க. ஆண்டவர் ஆண்டவரா ஏற்றுக்கொள்ளல. அந்த 12 அப்போஸ்தலர்களும் சமாரியா நாட்டு ஸ்திரியும் சமாரியா ஜனங்களும் தான் நீ தேவனுடைய குமாரன் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம்னு சொன்னாங்க. ஆனா யூதர்கள் இயேசுவை ஒரு நாள் இவன் தேவனுடைய குமாரன் தூஷணம் சொல்றான்னு சொன்னாங்க. ஆண்டவர் சொன்னாரு, எப்பா நான் வெளிச்சம், என்னை யாரும் மறைக்காத, மறைச்சா உன் வாழ்க்கை இருட்டா இருக்கும். அல்லேலூயா. உன் கண் தெளிவா இருந்தால் அப்படின்னு இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் சொல்ல, உன் கண்ணு தெளிவா இருக்கட்டும். என்ன பார்க்க வேண்டிய விதத்துல ஒரு தேவ பிள்ளை சபை என்ன பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் அறிந்து கொள்ள வேண்டிய விதத்துல அறிந்து கொள்ளுங்க. அப்பதான் உங்க வாழ்க்கை வெளிச்சமா இருக்கும். நானும் சபைக்கு போறேன், நானும் பைபிள் தூக்கிட்டு போறேன், நானும் ஆராதிச்சேன், அதனால ஏன் உங்க வாழ்க்கை வெளிச்சமா இல்ல? நீங்க இன்னும் அவரை அறிந்து கொள்ளல. ஆமென் சொல்லுங்க. உங்க கண்ணு அவரை பார்க்க வேண்டிய விதத்துல பார்க்கல. வாரத்துல ஒரு நாள் வந்து பாக்குறீங்க, அவ்வளவுதான். அதனாலதான் அவரை பார்க்கவே முடியல. ஸ்தோத்திரம். உங்க கண்கள் ஒவ்வொரு நாள் அவரை பார்க்கும் போதுதான் உங்க வாழ்க்கை வெளிச்சமா இருக்கும். அததான் அங்க சொல்றாரு, உன் கண் தெளிவா இருந்தால்னா உன் கண்ணு இயேசுவை பார்க்க வேண்டிய விதத்துல பார்க்கணும். அல்லேலூயா. பத்மதீவுல யோவான் இயேசுவை பார்க்கிறான். அது வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு இயேசுவை அவன் பார்க்கவே இல்லை. ஏன்னா மாம்சத்துல இருந்து இயேசுவை அவன் மார்பில சாய்ந்திருந்தான். எல்லாரும் கேட்கறாங்க, யாரை பத்தி அவர் சொல்றாருப்பா, கொஞ்சம் கேட்டு சொல்லுப்பா. ஏன்னா யோவான் தான் எப்பொழுதுமே பக்கத்துல உட்கார்ந்திருப்பான். ஆனா அந்த யோவான் இயேசுவை மாம்ச பிரகாரமா பார்த்தது வேறு. பத்மதீவுல கண் திறக்கப்பட்டு இயேசுவை பார்க்கிறான். ஓ, அக்கினி ஜுவாலை கண்கள், சிரசெல்லாம் வெண்பஞ்சி, சரீரம் முழுவதும் எந்த உலகத்துல வண்ணானாலும் வெளுக்க கூடாத வெண்மை, சரீரம் சூரியனை போல பிரகாசம், உலைக்களம் பாய்ந்த பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்கள். இயேசு அப்படி பார்க்கிறான். அதனாலதான் அவங்களாம் அநேக வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டாங்க. இன்னைக்கு சபையை குறித்து உங்களுக்கு ஒரு தரிசனம் இருக்கணும். இயேசுவை குறித்து ஒரு தரிசனம் இருக்கணும். நீங்க ஆராதிக்கிற தேவனை குறித்து ஒரு வெளிப்பாடு இருக்கணும். இல்லைன்னா உங்களால வாழ்க்கை பிரகாசமா இருக்காது. நீங்க வருவீங்க போவீங்க, ஆனா இருள் நிறைந்த வாழ்க்கையா இருக்கும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சொன்னாரு, உன் சரீரத்துல ஒரு புறமும் என்ன இருக்கக்கூடாது, இருள் அடையாதபடி, இருள் அடையாதபடி எச்சரிக்கையாரு. அது உன் கையில தான் இருக்குது. உன் சரீரம்னது வாழ்க்கை. உன் வாழ்க்கை இருளா இருக்கிறதும் உன் வாழ்க்கை வெளிச்சமா இருக்கிறதும் உன் கையில தான் இருக்குது, பாஸ்டர் கையில கிடையாது. நீ எந்த அளவு அவரை புரிந்து கொள்கிறாய், எந்த அளவு அவரை உயர்த்தி வைக்கிற உன் வாழ்க்கையில. அப்ப விளக்கை கொளுத்தி உயர்த்தி வச்சா வெளிச்சம் கிடைக்கும். அது போல இயேசு உங்க வாழ்க்கையில உயர்த்தி வைங்க. எல்லாத்துலயும் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஆமென். அல்லேலூயா. புரிஞ்சுதா? ஆண்டவர் உங்க வாழ்க்கையில உயர்த்தி வைக்கப்படணும். அவரை உயர்த்தணும். எல்லா இடங்கள்லையும் ஆண்டவரை மேன்மைப்படுத்தணும், மறைச்சிடக்கூடாது. குடும்பம் வரும்போது இயேசுவை மறைச்சிடக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, உங்க கண்ணு பார்க்க வேண்டிய விதத்துல இயேசுவை பார்த்தால் உங்க வாழ்க்கை முழுசு வெளிச்சமா இருக்கும். ஸ்தோத்திரம். வேலை செய்யற இடத்துல, குடும்பத்துல இயேசுவை மறைச்சிடாதீங்க. நீங்க கர்த்தருடைய பிள்ளை என்ற அடையாளத்தை மறைச்சிடாதீங்க. ஆமென். இந்த அளவுக்கு நான் நிற்கிறேன் அப்படின்னா அது ஆண்டவர் தான் நீங்க உயர்த்தணும். அதுதான் அந்த உயர்த்தி வைக்கப்படுகிற அனுபவம். அப்ப உங்க வாழ்க்கை இருளாக கூடாதுன்னா ஆண்டவர் சொல்ல எச்சரிக்கையாயிரு. அந்த இருளாகிறதும் வெளிச்சமாகிறதும் உன் கையில இருக்கு. உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கிறதும் உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இல்லாதது யார் கையில இருக்கு சொல்லுங்க? உங்க கையில தான் இருக்குது. ஆண்டவர் அப்படிதான் சொல்றாரு, ஒரு புறமும் இருள் அடையக்கூடாது, உன் சரீரம் இருள் அடைஞ்சிடக்கூடாது. ஒரு பக்கத்துல அப்படின்னா சரீரத்துல எத்தனையோ அவயவங்கள் இருக்கு, இருக்கா இல்லையா? என்னென்ன இருக்கு உங்க சரீரத்துல? இருக்கிறத சொல்லுங்க, இல்லாத சொல்ல வேண்டாம். உங்க சரீரத்தில் என்னென்னலாம் இருக்கு? சோத்திரம். அப்படி கேட்டால் அந்த கண் இருக்கு, வாய் இருக்கு, இருதயம் இருக்கு. அதான் ரொம்ப முக்கியம் இல்லையா?
கைகள் இருக்கு, கால்கள் இருக்கு, தேவனுக்கு மகிமை. இன்டர்னல் ஆர்கன்ஸ் இருக்கு நமக்குள்ள. ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் சொல்ல, இதுல ஒரு பக்கத்துல கூட நான் முக்கியமா இன்னைக்கு ஒரு 4-5 காரியம் மட்டும் சொல்ல போறேன். ஆமென். கண்ணு, இருதயம், சிந்த, ஆவி, இதெல்லாம் குறித்து நீங்க ஆண்டவர் பேச போற. இதுல ஒரு இருள் ஒரு தேவ பிள்ளைக்குள்ள வந்துடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில இது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு. ஸ்தோத்திரம். நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னா எந்த இடத்துல இருள் இருக்கோ அதை அந்த இருளை வெளியே தள்ளணும். இன்னைக்கு அந்த இருள் வெளியே போயிட்டா அங்க என்ன வந்துடும்? வெளிச்சம் வந்துடும். அவ்வளவுதான். விளக்கை கொளுத்துகிற வரைக்கும் அங்க இருள் இருக்கும். விளக்கை கொளுத்திட்டா அதை தூக்கி மேல வச்சிட்டோம்னா உங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். ஸ்தோத்திரம். ஏதோ சுகத்துக்காகவோ பணத்துக்காகவோ ஆசீர்வாதத்துக்காகவோ நீங்க ஆண்டவரை நம்பி உள்ள வந்துடாதீங்க. ஆமென். அவர்தான் வெளிச்சம் என்கிற அறிவு வேணும். அவர்தான் தேவன் என்கிற அறிவு உங்களுக்கு வேணும். அல்லேலூயா. ஆமா, அது ரொம்ப முக்கியம். அப்போ உங்க வாழ்க்கையில இருள் வரக்கூடாதுன்னா என்ன செய்யணும்? வாசிக்கலாமா இன்றைக்கு? அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. இருள் வேண்டாம். அதுதான் இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு. உங்க வாழ்க்கையில எந்த இருளும் இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹalleluya. வாசிக்கலாமா என்னோடு கூட? இருள் வரக்கூடாதுன்னா என்ன செய்யணும்? லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் இப்ப வாசித்த அந்த வசனத்துல 34ஆம் வசனத்தை ஒரு முறை கூட எனக்காக வாசியுங்கள். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். நல்லா கவனிச்சீங்களா? முதல்ல ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில இருள் எப்படி வருது? ஹலோ, உன் கண். ஒரு மனுஷனுக்கு, ஒரு தேவ பிள்ளைக்கு முதல்ல என்ன சரியா இருக்கணும்னா கண்ணு சரியா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஏன் பாஸ்டர் எங்க கண்ணெல்லாம் சரியில்லையா? இப்ப எங்களுக்கெல்லாம் பாருங்க, எங்க அம்மாலாம் விளக்கெண்ணெயை விட்டு நல்லெண்ணெயை விட்டு நல்லா முண்டாங்கன்னு மாதிரி வச்சிருக்கிறாங்க. குழந்தையில நிறைய எண்ணெய் ஊற்றுவாங்க. டாக்டர்ஸ் ஒரு நாள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நம்ம வழக்கம் என்ன, குழந்தை பிறந்தோன்னு நல்ல கண்ணுல எண்ணெயை விட்டு 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 அதை நல்லா வலிச்சு வலிச்சு நல்ல கண்ணும் பெரிய கண்ணா வரும். சில பிள்ளைகள் இப்படி 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 பார்க்கும். என்ன அர்த்தம்னா கண்ணில் எண்ணெய் உள்ளன்னு சொல்லுவாங்க வயசானவங்க. ஆனா நீங்க டாக்டர்கிட்ட கொண்டு போய் பாருங்க, இதெல்லாம் முட்டாத்தனம் அப்படிம்பாரு அவரு. நம்ம வயிறுல வலி வந்துருச்சுன்னா நம்மளோட தொப்புளை சுத்தியில விளக்கெண்ணையை தேய்ச்சிட்டு படுத்த காலம்லாம் இருக்கா இல்லையா? இன்னைக்கு எந்த பிள்ளையாவது விளக்கெண்ணெய் தேய்க்குதா? போமா, ஒரு மாத்திரையை போட்டா சரியா போச்சு. இதெல்லாம் கை வைத்தியம். இதெல்லாம் நம்ப மாட்டாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்ணு தெளிவா இல்ல, உன் கண்ணு இருளா இருக்குது. கொஞ்சம் தெரியுது, கொஞ்சம் தெரியாம இருக்குது. 2 காரியம் சொல்ல. உன் கண் தெளிவா இருந்தால், ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ரெண்டாவது, உன் கண் வெளிச்சமா இருந்தால். அந்த 2 வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில, கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில கண்ணு வெளிச்சமா இருக்கணும், கண்ணு தெளிவா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்ப வெளிச்சமா இருந்தால் சரீரம் முழுவதும், வாழ்க்கை முழுவதும் வெளிச்சமா இருக்கும். தோத்திரம். ஆண்டவர் ஒரு முறை உங்க வாழ்க்கையில வந்தபோது உங்க கண்ணை திறந்து விட்டுட்டார். பிரகாசம் உள்ள தேவனை, பிரகாசம் உள்ள ஆண்டவரை உங்க கண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு காலத்துல இந்த அளவு நீங்க பாத்தீங்களான்னு தெரியல ஆண்டவரை. ஒரு காலத்துல பாத்தீங்களா? இந்த சபைக்கு வரலன்னா, ஒருவேளை ஆவிக்குரிய திருச்சபைக்கு வரலன்னா உங்க கண்ணு இயேசுவை எப்படி பார்த்திருக்கும்? எப்படி பார்த்திருக்கும்? சர்ச்சில் போய் பின்னாடி நின்றுட்டு உள்ளேனையா அப்படின்னு போன காலம்லாம் இருக்குல்ல. சர்ச்சுக்கு போய் வெளியிலேயே நின்றுட்டு பிரசன்ட் போட்டு வந்த காலங்கள்லாம் இருக்குல்ல. அன்னைக்கெல்லாம் கடவுள் யாருன்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு நான் ஒரு ஆவிக்குரிய திருச்சபைக்கு வருகிறேன், என் கண் தெளிவா இருக்கணும், வெளிச்சமா இருக்கணும் அப்படின்னு பைபிள் சொல்லு. இப்ப இந்த கண்ணை ஆண்டவர் சொல்றாரு, வெளிச்சமா இருக்கிறது இருளடையாதபடி எச்சரிக்கையாரு. உன் கண் இப்ப ஆண்டவரை பார்த்துச்சா இல்லையா? ஆராதனை பாத்தீங்களா? ஹலோ, ஆராதனை பாத்தீங்களா இல்லையா? தேவனை தரிசிக்கணும், அதான் ஆராதனை. தேவனை தரிசிப்பதுதான் ஆராதனை. ஆண்டவரை பார்க்கிறது தான் ஆராதனை. அதுக்கு தான் இங்க வந்தோம். அப்ப ஆண்டவரை பார்த்து பழகின என் கண்கள், ஆண்டவர் சொல்ல, இருள் அடையக்கூடாது. ஏன்னா உன் வாழ்க்கை இருளா போயிடும். அப்படின்னா என்ன? ஆசீர்வாதம் இல்லாம போயிடும். என் கண்ணு பார்க்க வேண்டிய விதத்துல பார்க்கணும். அப்ப இந்த நல்லா இருக்கிற கண்ணை யார் இருளடைய வைக்கிறது? எப்படி இருட்டாகிறது? அந்த சம்பவத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் முதல்ல. இப்ப என் கண்ணை ஆண்டவரை பார்க்குது, ஆனா என் கண்ணுல போதுமான வெளிச்சம் இல்லைன்னு ஆண்டவர் சொல்ல, இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையா. நிறைய பேத்துக்கு இப்ப கண்ணு டிம் ஆகிக்கிட்டே இருக்குது. அது வயசானா கொஞ்சம் டிம் ஆகும், அது வேற, ஃபியூஸ் போயிடும் இல்ல. 40ல தெரிஞ்ச கண்ணெல்லாம் இப்ப 60 வரைக்கும் நல்லா தெரியுமான்றது தெரியல. 20ல பார்த்த பார்வை இன்னைக்கு இல்ல. 50 ஆகும்போது கொஞ்சம் குறையுது, பிரச்சனை ஆகுது.
இப்ப 5லயே பிரச்சனை வந்துருச்சு. அப்படிதானே? உங்க வீடுகளை நல்ல பிள்ளைகளுக்கு செல்போனை கொடுத்து கொடுத்து பார்க்க வச்சு டிவி. நம்ம சின்ன வயசுல எங்க டிவி பார்த்தோம்? தெருவுக்கு ஒரு டிவி இருக்கும். அப்படிதானே? ஓடிப்போய் அந்த தெருவில் இருக்க அந்த ஒரு டிவியை உட்காந்துட்டு பார்ப்போம். அவங்க அப்பதான் சாப்பிட்றேன்பா, கதவை சாத்திக்குவான். அந்த காலங்கள்லாம் ரொம்ப பயங்கரமான காலம். வீட்டை சாத்திட்டு அவன் மட்டும் பார்ப்பான். நம்ம ஜன்னல் வழியா எட்டி எட்டி பார்த்த காலங்களா இருக்கு. அடிச்சாடா, சிக்ஸர் அடிச்சா ஒருத்தன் மேல நிக்கிறவன் சொல்லுவான், கீழே இருக்கவங்கள கை தட்டுவான். அவன் பார்த்துக்கவே மாட்டான். கபில் தேவ் அடிச்ச சிக்ஸரை அந்த 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 வீட்டு மேல ஜன்னல் மேல ஏறி நின்று ஒருத்தன் பார்ப்பான் பார்த்தீங்களா? அவன் பார்த்துட்டு கபில் தேவ் அடிச்சாடா சிக்ஸர், கீழே இருக்க 10 பேரும் கை தட்டுவான். அவன் பார்க்கவே இல்லை. அன்னைக்கு இருந்த காலங்கள் வேறு. அதனாலதான் கண்ணு இன்னைக்கு தெளிவா இருக்குது. 50 வயசுனாலும் இன்னும் கண்ணாடி போடாம பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப பாருங்க, காலையில முழிக்கிறது அந்த செல்போன்ல தான் முழிக்குது. எந்திரிக்கும் போதே எங்கம்மா செல்போன் அப்படிங்கிறான். அப்படிப்பட்ட காலங்களுக்குள்ள வந்ததுனால இன்னைக்கு என்ன ஆச்சு? அது உலக பிரகாரமான கண். இப்ப நான் அதை பத்தி பேசல, ஆவிக்குரிய கண்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய கண்கள் இருட்டு ஆயிருச்சு அப்படின்னா அவனால தேவனை பார்க்க முடியாது, ஆசீர்வாதமா இருக்க முடியாது. நீங்க சபைக்கு வந்தும் உங்க கண் எப்படி இருட்டாகுது? வாசிங்கள் என்னோடு கூட. ஒரு தேவனுடைய கண் எப்படி இருட்டாகுது? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். Turn your Bible with me, 2 Corinthians chapter 4 verse 4. 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவினுடைய மகிமையை, சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன், குறிச்சு வச்சுக்கங்க, பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அவர்களுடைய மனசை என்ன செஞ்சிட்டான்? சொல்லுங்க, குருடாக்கிட்டான். அப்ப அவங்க ஒரு மனுஷனுடைய கண்ணை குருடாவதுக்கு, ஆவிக்குரிய கண்கள் குருடா போறதுக்கு காரணம் என்ன? இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன். சத்தியம் சில நேரத்தில் உங்களுக்கு விளங்குனாதான் பிரசங்கம் புரியும். ஆமென் சொல்லுங்க. யார் இந்த பிரபஞ்சத்தின் தேவன்? யாரு? தேவன் ஒருவர். யூதர்கள்ட்ட கேட்டு பாருங்க, எங்களுக்கு தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் பிதா அப்படின்பா. இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. அப்ப தேவன் ஒருவர் உண்டென்று பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குது. ஆனா இப்ப என்ன சொல்றாரு இங்க? எந்த தேவன் அது? இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன். யார் இந்த பிரபஞ்ச தேவன்? யாரு? அது ஏன் இவ்வளவு பயந்துகிட்டே சொல்றீங்க? யாரு பிரபஞ்சத்தின் தேவன்? யாரு? பைபிள் அவனுக்கு நிறைய வார்த்தை கொடுக்குது. இப்பிரபஞ்சத்தின் தேவன், உலகத்தின் அதிபதி, பொல்லாங்கன், திருடன். அவனுக்கு பிசாசுக்கு நிறைய பேர் இருக்குது. ஹலோ, இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அப்ப பைபிள் என்ன சொல்லுது? இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனக்கண்களை என்ன செஞ்சுட்டான்? நிறைய விசுவாசிகளுடைய கண்ணை இன்னைக்கு குருடாக்கிக்கிட்டே இருக்கிறான். நீ அவரை பார்த்துறாத, நீ போயிடாத, தேவ சமூகம் போயிடாத, நீ ஜோம் பண்ணிடாத. ஸ்தோத்திரம். ஜோம் பண்ற உணர்வே இருக்கு வரமாட்டேங்குது பாஸ்டர். வராதுப்பா, உன் கண்ணு ஏற்கனவே குருடாக்கி வச்சிருக்கலாம். உங்க கண்ணு குருடாச்சு அப்படின்றதுக்கு அடையாளம் என்ன? நீங்க ஆண்டவரை பார்க்க மாட்டீங்க. தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு அவன் ஒளியின் இடத்தில் வராது இருக்கிறான். நீங்க தேவ சமூகம் வந்தாதானே உங்க கிரியை கண்டிப்பார். நீ செஞ்சது ரைட்டு, நீ செஞ்சது தப்புன்னு எப்ப கர்த்தர் சொல்லுவார்? நீ சும்மா நடந்து போயிட்டு இருக்கும்போது சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். நீ வேலையில பிஸியா இருக்கும்போது சொல்லுவாரா? சொல்லவே மாட்டார். நீங்க எப்ப தேவ சமூகம் வரீங்களோ அப்பதான் உங்களுக்கு உங்க குறைவை சொல்லுவார், உங்களோட பேசுவார். அப்ப நீங்க அங்க போனா நான் கண்டிக்கப்படுவேன், எனக்கு பயமா இருக்கு. சில சொல்லுவாங்க, உங்களை பார்க்கவே பயமா இருக்கு பாஸ்டர். ஏன், நான் என்ன பூச்சாண்டியா? நான் என்ன சைத்தானா? இல்ல மந்திரவாதியா? எங்களை பார்த்து பயப்படுறதுக்கு என்ன காரணம்? ஒண்ணும் இல்லையே. தப்பு செஞ்சவன் தான் பயப்படுவான். ஆமேன்னு சொல்லுங்க. அப்படிதானே? அப்படிதானே? இந்த குடிச்சிட்டு வரான் பார்த்தீங்களா விசுவாசி, எங்களை நேருக்கு நேராக பார்க்கவே மாட்டான். சொல்லுங்க சார். அப்பயே புரிஞ்சிடும் இவன் யாரு. யாரு? சைத்தான் கி பச்சா. பேச மாட்டான். எங்கேயாவது ஒரு தப்பு அவனுக்குள்ள இருந்துச்சுன்னா முகத்தையே பார்க்க மாட்டான். உங்களுக்கும் குற்ற உணர்வு இருந்துச்சுன்னா எங்க நீ பார்க்கவே மாட்டீங்க, எங்க முகத்தையே பார்க்க மாட்டீங்க. அந்த குற்ற உணர்வுலாம் போய் எங்களை குறிச்ச கசப்பு போய் எங்களை குறிச்ச வெறுப்பு போச்சுன்னா தான் எங்க முகத்தையே பார்ப்பீங்க. இல்லைன்னா நீங்க 2 வாரம் அப்படியே போயிட்டே இருப்பீங்க. அப்படி ரூட் எடுத்து, அப்படி ரைட் ஹேண்ட் எடுத்து, லெஃப்ட் எடுத்து, நேராக லெஃப்ட் எடுத்து போயிருவீங்க ரோட்டு மேல. ஆனா நல்லா எங்களை பார்த்து எங்களோட பேசி பழகிட்டு எங்களை குறிச்ச குற்ற உணர்வு இல்லைன்னா
வார வாரம் எங்களை பார்த்துட்டு போவீங்க. பாஸ்டர் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். ரைட், ஜெபம். இந்த உலகத்தின் அதிபதி ஒரு தேவ பிள்ளையினுடைய கண்ணை குருடாக்கிட்டே இருக்கிறான். பாருங்க பைபிள் என்ன சொல்லுது? அவருடைய பிதாவு தேவனுடைய குமாரனாகிய அவருடைய மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி உங்க கண்களை பிரகாசம் அடையக்கூடாதபடி அவன் கண்ணை கட்டி வச்சுக்கிட்டு இருக்கான். உங்க கண்ணை போட்டு இப்படி கண்ணு மேல ஒரு கை இருக்குது. இப்ப அதனாலதான் கண்ணை மூடும் போது உங்களால கர்த்தரை பார்க்க முடியல, தேவனுடைய முகத்தை பார்க்க முடியல. அதனாலதான் ஆராதனையில இப்படி நெளிஞ்சுக்கிட்டே நிக்கிறீங்க. ஸ்தோத்திரம். யார் வரா யார் போறா, நல்லா ஆராதிக்கிறது முன்னாடி பிள்ளைகளை பாருங்க, கண்ணை மூணுச்சுன்னா ஆராதனை முடிகிற வரைக்கும் கண்ணே திறக்காது. நீங்க செக் பண்ணி பாருங்க உங்க ஆராதனை நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கவனிச்சு பாருங்க. உங்க கண்ணு கட்டப்பட்டதுனால தான் உங்க கண்ணே மூட முடியல. மூடனா பயமா இருக்கு, இருட்டா இருக்கு. என்ன பண்றது? அப்ப என்ன இருட்டுன்னு சொல்றது? என்ன இருள் தானே. அந்த இருள் என்னது? பிசாசு தானே. அந்த பிசாசு உங்க கண்ணை என்ன செஞ்சு வச்சிருக்கா? கட்டி குருடாக்கி வச்சிருக்கான். உங்களால பார்க்கவே முடியாத அளவுக்கு குருட்டுத்தன்மை. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்ணு தெளிவா இருக்கணும். உன் கண்ணு தெளிவா இல்லைன்னா உன் சரீரம், உன் வாழ்க்கை முழுவதும் அது இருளா போயிடும். ஒரு பக்கம், அந்த ஒரு பக்கம் கூட குறைவா இருக்க கூடாது, இருளா இருக்க கூடாதுன்னா முதல்ல கண்ணு தெளிவா இருக்கணும். இப்பிரபஞ்சத்தின் அதிபதி மனக்கண்களை குருடாக்குறான். ஏன்? மகிமையான தேவனுடைய சுவிசேஷத்தின் ஒளி உங்க கண்களை பிரகாசிக்க முடியாதபடி அவன் கட்டி வச்சிருக்கான். ஸ்தோத்திரம். கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பார்க்க தேவனை பார்க்காத வரைக்கும் உங்க கண்ணு குருடாகிட்டே இருக்கும். நீங்க ஆண்டவர் சமூகத்துக்கு போகாத வரைக்கும் உங்க கண்ணு குருடாகிட்டே இருக்குது. உங்க ஜெப வாழ்க்கையை பத்தி கவலைப்படுறதில்ல, ஆண்டவர் சமூகத்துக்கு போறதை பத்தி கவலைப்படுறதில்ல, அதிகாலையில் எந்திரிக்கிறது குறித்து கவலைப்படுறதில்ல, எதை குறிச்சு கவலை இல்லை. ஹலோ, வாரத்தில் ஒரு நாள் போகணுமே அப்படின்னு நீங்க கஷ்டப்பட்டு வந்தீங்கன்னா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை செத்துக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். அப்படிதானா? அப்படிதானா? யாரோ ஒருத்தர் உங்களை உற்சாகப்படுத்த வேண்டியதா இருக்கு. போகணும், கட்டாயம் போய் ஆகணும், வந்துருங்கப்பா போலாம்ப்பான்னு உங்களை யாரோ ஒருத்தர் இழுத்துட்டு வராங்கன்னா நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில செத்துக்கிட்டு இருக்கன்னு அர்த்தம். அது ரொம்ப காலம் போகாது. ரொம்ப காலம் உங்களை இழுத்துட்டு வர முடியாது யாராலையும். ஆமென். ஏன்னா மகிமையின் தேவனுடைய பிரகாச ஒளியை உங்களால பார்க்க முடியல. அவர் பிரகாசம் உள்ள முகத்தை நீங்க பார்த்தாதான் உங்க கண்ணு தெளிவா இருக்குன்னு அர்த்தம். உங்க கண்ணு இருள் இல்லைன்னு அர்த்தம். ஒரு பக்கம் கூட உங்க கண்ணுல குறைவில்லைன்னு அர்த்தம். ஆண்டவர் முகத்தை பார்க்க முடியுதா? பார்க்குறீங்களா? இல்லைன்னா அவன் கண்ணை கட்டிக்கிட்டே இருக்கிறான்னு அர்த்தம். குருடாயிட்டே இருக்குது. கொஞ்சம் குருடா இருக்கும் போதே முழிச்சு பார்த்து தேவ சமூகத்துக்கு போய் அவரை பார்க்க கத்துக்கணும். இல்லைன்னா முழுவதும் குருடாயிட்டா உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஆமென். அல்லேலூயா. ஏலியின் கண்கள் இருளடைந்திருந்தது. ஏலியின் கண்கள் இருளடைந்திருந்தது. அவன் நல்ல ஒரு ஆசாரியன், தேவனுக்கு ஊழியம் செய்தவன். ஆனா அவன் ஆவிக்குரிய வாழ்க்கை போக 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 கர்த்தருடைய சத்தம் கேட்க முடியல, கர்த்தருடைய முகத்தை பார்க்க முடியல. உடனே பார்த்த முடியுமா சிஸ்டர், பிரதர்? நீ ஆண்டவர் நினைச்ச நேரத்தில் பார்த்துட முடியுமா? நீ அவரை பார்க்கவே ஆரம்பிக்கலன்னா எப்படி திடீர்னு அவரை பார்க்கணும் எப்படி நீ விரும்பினாலும் அவர் முகம் தென்படாது. ஏலிக்கு கொஞ்சம் கொஞ்சமா கண் இருளடைந்தது. கடைசியில அவன் முற்றிலும் பார்வை இழந்தவனாய் போயிட்டான். வயசானதுனால இல்ல, கண்கள் இருளடைந்தது என்பது ஆவிக்குரிய அர்த்தம். ஆமென். அவன் ஆவிக்குரிய கண்கள் இருட்டாயிருச்சு. இருட்டாச்சு. உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் நீங்க பார்க்க முடியாது. அதுக்கு தான் சொல்றேன், உங்க பிள்ளைங்க ஜோம் பண்ணாங்களா 2 நிமிஷம் பண்ணட்டும், அவன் தேவ சமூகத்துக்கு போகட்டும், முழங்கால் போடுறா ஜோம் பண்ணு. கற்றுக் கொடுங்க உங்க பிள்ளைகளுக்கு. காலைல எழுந்தோன்னு உங்க வாலிப பிள்ளை பாருங்க ஜோம் பண்ணுச்சான்னு பாருங்க. போற வரைக்கும் தூங்கிட்டு இருக்கோம், விடாதீங்க, சொல்லிட்டே இருங்க. அது கோவப்பட்டாலும் பரவாயில்ல, உங்களை திட்டினாலும் பரவாயில்ல. எங்க அம்மா பொல்லாத எல்லாத்துக்குமே பாருங்க போகிற வரைக்கும் வில்லன் யாருன்னு அம்மா தான். வாலிப பிள்ளைகளுக்கு யார் வில்லன்? அப்பா ஹீரோ, அம்மா சொல்லுங்க வில்லி. அம்மா தான் வில்லி. ஏன்னா அப்பா கண்டுக்க மாட்டாரு பாருங்க. சாப்பிட்டியா, கொண்டியா, படிச்சியா, கேட்ட காசை கொடுத்துருவாங்க. உடனே அப்பா ரொம்ப நல்லவர். இந்த அம்மா தான் நொய்யின்னுட்டே இருப்பாங்க. நொய்யின்னு சொல்றதுக்கு அம்மா இல்லைன்னா ஒரு காலத்தில் அந்த அம்மாவை நினைச்சு அழுவீங்க. ஆமா, ஆவிக்குரிய தாயும் தகப்பனும் கிடைக்கிறது வாலிப பிள்ளைகளுக்கு பெரிய பாக்கியம். தெரியுமா உங்களுக்கு? அது என்னமோ தெரியல, நானும் பார்த்துட்டேன். கல்யாணம் ஆக போற பிள்ளைங்களும் அம்மாவை வில்லியா தான் பார்க்கும். ஏன் தெரியுமா? அப்படி சண்டை வரலன்னு இந்த அம்மா ரொம்ப துக்கமாயிரு போனோன்னு.
ஏற்கனவே உள்ள கசப்பு, பகை, புகை எல்லாம் நடந்துச்சுன்னு வச்சுங்க. அப்பதான் அது பிரிஞ்சு போனால் நீ போய் தொலை முதல்ல அப்படின்ற நிலைமைக்கு அம்மா வந்தாதான் ஆண்டவரே அனுப்புவார். ஐயோ என் பிள்ளை, ஐயோ என் பிள்ளை கட்டி பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, போகும்போது ஊரே கூடுற அளவுக்கு அழுதுருவீங்க. ஆண்டவரே ரொம்ப அழகா உங்களை நடத்துவார். போறதுக்கு முன்னாடி இந்த 4-5 மாசம் டக்கஃபரா இருக்கும். நீங்க என்ன சொல்றீங்க, இது போய் தொலைஞ்சா போதுண்டாப்பா அப்படின்னு நீங்க நினைக்கிற அளவுக்கு வந்துருச்சுன்னா பிள்ளைக்கு கல்யாணம் ஆக போதுன்னு அர்த்தம். சொல்ல மாட்டேங்கிறீங்க? அல்லேலூயா. ஆமா, உங்க பிள்ளைக்கு சீக்கிரம் ஆயிடும். பகையே வரல, ரொம்ப உறவுல இருக்கீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நீங்க போகும்போது அழ ஆரம்பிச்சிருவீங்க. அல்லேலூயா. வருத்தப்படுற அளவுக்கு இந்த பிள்ளை நடக்கும். ரொம்பலாம் இல்லை, டக்க போர் தான். நம்ம சொல்ல கேட்காது, கீழ்படியா இருந்திருக்காது, போகாது, வராது. அது நமக்கு பெரிய மன உளைச்சலாக இருக்கு. ஏன்னா நம்ம அப்படி இருந்துட்டோம். ஆனால் ஆரம்பத்தில் நம்ம அப்படி தான் இருந்தோம். நம்மளை ஒருத்தர் உற்சாகப்படுத்தி நம்மளை கொண்டு வந்து நம்மளை கழுவி நம்மளை தூக்கி நிறுத்தி பண்ணுறா, ஜெபண்டே அதை பண்ணுறா, இதை பண்ண சொன்னனால தான் இன்னைக்கு இங்கே நிற்கிறோம். அப்போ கண்ணு ஒரு தேவ பிள்ளைக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? பழைய பிள்ளைகளையும் சொல்கிறேன், உங்கள் கண்ணு ஒரு நாள் இருள் அடைஞ்சிடக்கூடாது. இருள் அடைந்ததுன்னா உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்காது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். அப்ப இந்த இருளை கொண்டு வரது யாரு? பிசாசு, உலகத்தின் அதிபதி, உலகத்தினுடைய தேவன். இந்த உலகத்தின் தேவன் அந்த கண்களை குருடாக்குவதற்கு விடக்கூடாது. தேவனுக்கு மகிமை. இரண்டாவது ஒரு தேவ பிள்ளைக்கு எப்ப ஸ்தோத்திரம், எது இருள் அடைகிறதாம்? ரோமர் 1:21 வாசிக்கும் பொழுது தேவனுக்கு மகிமை. இந்த புக் ஆஃப் ரோமன்ஸ் சாப்டர் 1 verse 21 21ஆம் வசனத்தை வாசிக்க போறோம். ரோமர் 1:21. அவர்கள் தேவனை அறிந்தும், அவர்கள் தேவனை, இருங்கம்மா எடுத்துக்கொள்ளட்டும், எல்லாரும் எடுங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம், கடைசி வரைக்கும் எடுத்துருங்க. ரோமர்கள் நிருபத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தை எல்லாரும் கைகள் எடுத்து வைத்துக்கொள்ள. அப்போஸ்தலருக்கு அடுத்த புஸ்தகத்தில் வாசிங்க. இப்ப அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம், அண்டர்லைன் பண்ணீங்க, இருதயம் இருளடைந்தது. ஆண்டவர் சொன்னாரு, உன் வாழ்க்கை இருள் அடைய கூடாது. ஒரு பக்கத்திலும் இருளடைய கூடாது. முதல்ல கண்ணு இருட்டக்கூடாது. ஆமென். ரொம்ப தெளிவா இருக்கணும். இரண்டாவது, ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு இருதயம் என்ன செய்யக்கூடாது? இருள் அடையக்கூடாது. அது என்ன பாஸ்டர், இருதயம் இருள் அடைகிறதுனா என்ன? பைபிள்ல நிறைய இடத்துல கார் இருளை குறித்து வேதம் பேசுது. எகிப்து தேசத்துல ஆண்டவர் இஸ்ரவேலருக்கும் அந்த எகிப்தியருக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணும்போது 3 நாட்கள் கார் இருள் இருந்ததாம், அடர்த்தியான இருள். இப்ப நம்ம ஊர்ல இருள் இருக்கு, நைட்ல எவ்வளவு இருள் இருந்தாலும் டார்ச் லைட் அடிச்சா இடம் தெரியும், வழி தெரியும். ஆனா எகிப்துல வந்த இருள் வந்து நீ என்னதான் விளக்கு வச்சாலும் லைட் கொளுத்தினாலும் தெரியாது. அந்த இருள் பயங்கரமான அடர்த்தியான இருள் அங்க இருந்தது. அந்த இருள் வேறு, அது உலக பிரகாரமான இருள். ஆனா பைபிள் நமக்கு சொல்றது, அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருதயம் என்ன செய்தான்? இருள் அடையக்கூடாது. இருள் அடைஞ்சது அப்படிங்குது. அவருடைய இருதயம் இருள் அடைந்தது. இருதயம் இருள் அடைஞ்சிருச்சுன்னா அது எப்படி இருள் அடையுதா? உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எந்த கர்த்தருடைய பிள்ளைக்கெல்லாம் கர்த்தரை குறித்த உணர்வு இல்லையோ, உங்களுக்கு இருதயம் செத்துக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். இருதயம் சாகுதுன்னு அர்த்தம். ஆண்டவர் குறித்த உணர்வு இருக்கா? கர்த்தரை குறித்த பயம் இருக்குதா? தேவன் இருக்கிறார் என்ற உணர்வு இருக்குதா? என்ன வாட்ச் பண்றார் என்ற உணர்வு இருக்குதா? நான் எல்லாத்துலயும் அவருக்கு கணக்கு கொடுக்கணும்ன்ற உணர்வு இருக்குதா? நான் செய்கிற அத்தனைக்கு அவர் என்னை கணக்கு கேட்பார் என்ற உணர்வு இருக்கா? என் ஆலய வாழ்க்கையை குறித்து அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் என்ற உணர்வு இருக்கா? அதான் உணர்வு. ஒரு தேவ பிள்ளைக்கு எப்பொழுதும் தேவனை குறித்த உணர்வு இருந்துகிட்டே இருக்கணும். என்னை வாட்ச் பண்றார், என்னை கேட்பார், நான் செய்யறது அவர் கணக்கு வச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர்கிட்ட தப்ப முடியாது. 2 கண்கள் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறது. இந்த உணர்வு ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கணும். என்னைக்கு இந்த உணர்வு வெளியே போகுதோ இருதயம் இருள் அடைஞ்சிச்சு. இருதயத்தில் இருள் மூடிடும். அதுக்கு பிறகு நீங்க என்ன உங்க யாருக்கு சொல்லி கொடுத்தாலும் அந்த இருதயத்தில் உணர்வே வராது. ஆமென். நீங்க என்ன இவங்கெல்லாம் இப்படி உணர்வே இல்லாம நடக்கிறாங்க, என்ன இவங்கெல்லாம் இப்படி ஜெபத்துக்கே வரமாட்டேங்கிறாங்க? வரமாட்டான். உணர்வு இருக்காது. நேரம் இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆனா என்ன இருக்காது? உணர்வு. உணர்வு இருக்கிற பிள்ளை தான் வர முடியும். ஜெபத்துக்கு ஒரு அம்மா ஓடி வந்துச்சு.
என்னம்மா நான் படுத்திருந்தேன் பாஸ்டர், வேலைக்கு போயிட்டு வந்து சலிப்பாக இருக்குது, நான் படுத்திருந்தேன், இன்னைக்கு வேண்டாம் போக வேண்டாம், இப்போ முதல் நாள் ஸ்தோத்திரம் நாளைக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு படுத்திருந்தேன். ஒரு சத்தம் கேட்டது, எழும்பு போ அப்படின்னு ஒரு சத்தம் என் காதுக்குள்ள. என்ன யார் எழும்ப சொல்றா, யார் போ சொல்றான்னு தெரியலையே அப்படின்னு நினைக்கும் போது டக்குன்னு ஞாபகம், மணி 7 போகுது, ஐயோ இன்னைக்கு சபையில் ஜெபம் இருக்கே, நம்ம போகணும்னு நினைச்சோமே. துடிச்சு பிடிச்சி பாச 10 நிமிஷத்தை அடிச்சு பிடிச்சி என் பிள்ளைய கொண்டாந்து இறக்கி விட சொன்ன, மேட்டில் இறங்கி உடையான்ட்டேன் நான். அதான் உணர்வு. அந்த உணர்வு இன்னைக்கு சபைக்குள்ள குறையுதுப்பா. தேவனை குறிச்ச உணர்வு ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு இல்லாம போச்சுன்னா உன் இருதயம் இருளாயிரும். உங்களுக்கு டைம் இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம். டைம் இருந்துச்சு, உணர்வு இல்லை, வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு சபையில அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் சத்துரு கொண்டு வர ஆண்டவர் சொல்றாரு, எச்சரிக்கிறார், உன் இருதயம் மட்டும் உணர்வு இல்லாம போயிடக்கூடாது. யாருக்கு உணர்வு இருக்காது? எதனால இந்த உணர்வு இல்லாம போச்சு? ஏன் பாச இந்த உணர்வு வரமாட்டேங்குது? காலை எந்திரிக்கும் நினைக்கிறேன், வரமாட்டேங்குது பாச. உணர்வே தேடணுன்ற உணர்வு இல்லை பாஸ்டர். ஸ்தோத்திரம். அப்ப இந்த இருள் அடைஞ்சு போச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்கும்? என்ன சிம்டம்ஸ்? கிட்னி ஃபங்க்ஷன் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஒரு சிம்டம்ஸ் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? இருதய ஃபெயிலியர் ஆக போகுது, ஹார்ட் அட்டாக் வரப்போகுதுன்னா அதுக்கு சில சிம்டம்ஸ் உடம்புல இருக்கு. டாக்டர் சொல்றாங்க அதுக்கு முன்கூட்டியே அலாரம் அடிக்கும் உங்க உடம்பு. ஆனா அது யாரும் கண்டுக்கிறது இல்லை. அது ஒரு பக்கம் வலிக்கு லைட்டா அது அப்படி சொல்றேன்னா அது ரொம்ப வேலை செஞ்சிருப்போம் போல அப்படின்னு நினைப்போம். ஆனா அது சிம்டம்ஸ். அப்ப சரீரத்தில் ஒவ்வொரு அவயவமும் தன் அவயவத்தினுடைய செயல்பாடுகளை இழக்க போகுதுன்னா முன்கூட்டியே சொல்லும். அது போலதான் உன் இருதயம் இருள் அடைய போகுதுன்றதுக்கு அடையாளம் என்ன? சங்கீதத்தின் புஸ்தகத்துல ஸ்தோத்திரம் 14ஆம் அதிகாரத்தில் 1, 2, 2 வசனங்களை வாசிக்க போறீங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 14ஆம் சங்கீதம் 1, 2 வாசியுங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளுகிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க. தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். எல்லாரும் வழி விலகி வேகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளைக்கு இருதயம் இருளடைய போதுன்றதுக்கு முதல் சம்பவம் என்ன நடக்கும் தெரியுமா? தேவனை தேடுகிற உணர்வு இல்லாம போயிடும். அதான் சிம்டம்ஸ், அதான் குறிப்பு, அடையாளம். உங்க இருதயம் இருளடைஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு அடையாளம் என்னன்னா உங்களுக்கு ஆண்டவரை தேடணும்ன்ற இருதயமே இருக்காது. சபைக்கு வருவீங்க, காணிக்கை கொடுப்பீங்க, தசமாம் கொடுப்பீங்க, கீழ்ப்படிவீங்க, ஊழியம் செய்வீங்க, எல்லாம் செய்வீங்க. நான் சொல்ல இதெல்லாம் செய்யாம இல்லை, நல்லா கவனிங்க. நீங்க இப்ப நான் சொல்ல நிறைய பேர் நினைக்கிறீங்க, நாங்களாம் வரலையா பாச, ஆராதனைக்கு வரலையா பாச, ஜெபம் பண்ணலையா பாச, ஊழியம் செய்யலையா பாச, வீட்டு கூட்டம் நடத்தலையா பாச, எல்லாம் செய்வீங்க. ஆனா அந்தரங்கத்துல உள்ளான வாழ்க்கையில நீங்க ஆண்டவருக்கு உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பே இருக்காது. அப்படித்தானே? நீங்க ஜோம் பண்ணிட்டு வந்தீங்களா? காலையில ஆராதனைக்கு வரத்துக்கு எத்தனை பேர் ஜோம் பண்ணி கை தூக்கணும்? எத்தனை பேர் ஆயத்தப்பட்டு ஜோம் பண்ணிட்டு வந்தீங்க? ரொம்ப குறைவு சபையில், ரொம்ப குறைவு. உன் இருதயம் இருள் அடைஞ்சிருச்சு ஏற்கனவே. என்ன பாச இப்படி சொல்றீங்க? நான் சொல்றேன், எச்சரிக்கை. தேவனை தேட வேண்டும் என்ற உணர்வு எந்த தேவ பிள்ளைக்குள்ள இல்லையோ, வாலிபுல சொல்ற தேடணுன்ற எண்ணமே வரல பாஸ்டர், எனக்கு அந்த நினைப்பே இல்லை. காலைல எந்திரிக்கிறேன், வேலைக்கு போகணும், அங்க போகணும், இங்க போகணும், சம்பாதிக்கணும், இப்படித்தான் என் மைண்டு போதே தவிர சபைக்கு வரணும், வாரத்தில் ஒரு நாள் நான் சபைக்கு வரணும், ஒரு 5 பேத்துக்கு சுவிசேஷ ட்ராக்ஸ் கொடுப்பேன், என்னால் முடிஞ்ச ஊழியத்தை செய்வேன், காணிக்கை கொடுப்பேன், தசமாம் கொடுப்பேன், இதுதான். ஆனா எனக்கும் ஆண்டவருக்கும் தொடர்பே இல்லை. இன்னைக்கு சபையில் 99% எல்லா சபைகளிலும் அப்படித்தான் இருக்காங்க. கடைசி ஆண்டவரை நீங்க பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? ஆண்டவர் முகத்தை தேடி எத்தனை நாள் ஆச்சு? நீ தேவ சமூகத்துக்கு போய் உன் பிரச்சனை மாறவே மாறாதுப்பா. நாங்கெல்லாம் இவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி வந்தது காரணம், இருக்கோ இல்லையோ, நன்மையோ தீமையோ, குளிரோ வெயிலோ, என்ன நிலைமைனாலும் அந்த அதிகாலை ஜெபத்தை விட மாட்டோம். அல்லேலூயா. இன்னைக்கு சபைக்குள்ள அது இல்லை.
தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் மனுபுத்திரனை கண்ணோக்கினார், ஒருவனும் இல்லை. ஏன்னா ஏன் அந்த உணர்வு? தேவன் இல்லை என்று ஒரு எண்ணம். யாருக்கு? அவன் யாரா? மதி கெட்டவன், மதி இல்லாதவன், புத்தி இல்லாதவன் தான் கடவுள் இல்ல. கடவுள் இருக்காரு உங்களுக்கு தெரிஞ்சுதா நீங்க தேவசமம் போவீங்களா இல்லையா? உங்களுக்கு இந்த பிரச்சனை நீங்க ஆண்டோட கொண்டு போகணுமா இல்லையா? அம்மாவா இல்லையா? உங்களை சுத்தி எத்தனை பிரச்சனை இருக்குது. உங்களுக்கு உயர்வு வர வேண்டியிருக்கு, உங்களுக்கு காரியம் நடக்க வேண்டியிருக்கு, பிள்ளைகளுடைய பாதுகாப்பு இருக்கு. ஸ்தோத்திரம். தெரியுமா? நீ எதை குறிச்சும் உங்களுக்கு பயமே இல்லை. ஐயோ என் பிள்ளைக்கு போறானே, கடந்து போறானே, அவன் பத்திரமா வரணுமே. என் பிள்ளைய விளையாட அமிச்சிட்டு இன்னைக்கு பாரு தெருநாய் நிறைய கடிக்குது, எவனையோ கடிக்குது. நான் அவனை அமிச்ச பிறகு முழங்கால நிற்பேன், ஆண்டவரே அவன் வெளியே விளையாட போயிருக்கான், அவன் பத்திரமா வரணும். ஏன்னா ஊரா விட்டு பிள்ளைக்கெல்லாம் பிரச்சனை வராது, நமக்கு தான் பிரச்சனை வரும். அப்போ என் பிள்ளைக்காக நான் சொல்கிறேன், நீ எத்தனை முறை வீட்டுக்குள்ளே வந்துட்டு போனாலும் ஒவ்வொரு முறையும் முழங்கால் பிடிச்சி ஜெபம் பண்ணுவான். ஏசப்பா ஒரே நிமிஷம் தான் என்னோட கூட வாங்க, என்னை காத்துக்கொள்ளு, அவ்வளோதான், வெளியே போயிடுவான். நான் சொல்லிக் கொடுக்குறோம், நாங்கள் ஜெபத்தில் நிற்கிறோம். பிள்ளைய வேலைக்கு அமிச்சிட்டு என்ன பண்ணுறீங்க? அப்பா வேலை முடிஞ்சு போச்சுப்பா, வேலைக்கு போயிடுச்சுப்பா, நம்ம படுத்து தூங்கலாம்ப்பா. அப்படியா? அமுச்சு விட்ட பிள்ளை பத்திரமா வீடு வந்து சேரணுமேனு நீ ஒரு நிமிஷமா அது பாருங்க. அழிக்க போறேன்னு சொன்னோன்னே, ஆபிரகாம்கிட்ட சொன்னோன்னே, நான் இவ்வளோ பெரிய காரியத்தை அவன் மூலம் செய்ய போறேன், சந்ததியே அவன்கிட்ட தான் வரப்போகுது, நான் ஆபிரகாமுக்கு சொல்லாமல் மறைப்பேனோ அப்படின்னு திரும்பி வந்து ஆண்டவர் ஆபிரகாம்னு சொல்றாரு, நான் சோதம் குமாரவை அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை ஏதாவது சொல்ல விரும்புறியான்னு கேட்டாரா? சொல்லிட்டு போயிட்டே இருந்தார். ஆபிரகாம் அழிச்சா அழிக்கட்டும் அப்படின்னு போய் கூடாரத்துல படுத்துக்கிட்டானா? பின்னும் ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். சொல்றான், ஆண்டவரே அந்த பட்டணத்தை அழிக்க போறேன்னு சொன்னீங்க, 40 பேர் இருந்தால் அழிப்பீரோ, 10 பேர் இருந்தால் அழிப்பீரோ? ஆண்டவர் சொல்ல, ஒருத்தர் இருந்தாலும் அழிக்க மாட்டேன், போடா. எங்க போய் நிற்கிறான் பார்த்தீங்களா? உங்க பிள்ளைக்காகவும் உங்க குடும்பத்துக்காகவும் நீங்க ஒருத்தர் குடும்பத்தில் உணர்வு ஒருத்தர் கூட இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அந்த குடும்பம் ரொம்ப 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 கஷ்டம். வெளிச்சத்தை பார்க்கவே முடியாது. அமுச்சு விட்டுட்டு கணவன் வேலைக்கு போனோன்னே, பிள்ளைங்க வேலைக்கு போனோன்னே அப்படி நீட்டாக படுத்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்குறது பெரிய தரித்திரம். அமுச்சு விட்டு பிள்ளை முழங்கால் போடுங்க, என் பிள்ளை போயிருக்கான்ப்பா, அவனை காத்துக்கொள்ளுங்க. அந்த வாலிப பிள்ளை பழகிற இடத்துல கரெக்டாக இருக்கணும். நல்ல வாலிப நண்பர்களை கொடுங்கப்பா. என் பிள்ளைய பாவம் ஆட்கொள்ளக்கூடாது, அவன் திரும்பி பத்திரமா வரணும். உங்களுக்கு தெரியுமா அவன் என்ன செய்யறான்னு தெரியுமா? ஆனால் நீங்கள் பண்ணுற ஜெபம் அவனை பாதுகாக்கும். நீங்கள் பண்ணுற ஜெபம் உங்கள் பிள்ளைய உயிரோட கொண்டு வரும். ஸ்தோத்திரம். ஊழியத்துக்கு வராங்க வண்டி எடுத்துட்டு, நாங்கள் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவேன். எத்தனை சத்துரு வழியில் நிற்பா, ஆண்டவரே பத்திரமா வரணும். இது என்ன பாச, இதுக்கெல்லாம் போய் ஜெபம் பண்ணீங்க? அப்படி தான் எங்கள் வாழ்க்கை ஓடுது. எல்லாத்தையும் தேவனுக்கு ரொம்ப அதுக்காக முழங்கால் போட்டு ஆவியில் 1 மணி நேரம் இல்லை, ஒரு போனவொடனே கை உயர்த்தி, ஆண்டவர் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறேன், பத்திரமா கொண்டு வாங்க, அவ்வளோதான். இதான் ஜெபம், இதானே தேவனை தேடுற உணர்வு. அம்மாவா இல்லையா? ஒரு காலையில் எந்திரிச்சு வேலைக்கு போறீங்க, நின்று 1 நிமிஷம், ஆண்டவரே என்னோடு கூட வாங்க, நான் போகிற இடம் எப்படிப்பட்டன்னு தெரியாது, இன்னைக்கு யாரை சந்திப்பேன்னு தெரியாது, எந்த மனிதர்கள் வருவான்னு தெரியாது, எங்க எதிர்ப்பு எழும்பும் தெரியாது, எல்லாத்தையும் அடக்குங்க ஆண்டவரே, என்னோட வாங்க. அப்படி போனால் எவ்வளோ சந்தோஷமா இருக்குல்ல. அதான் தேவனை தேடுற இருதயம். ஆமென். இன்னைக்கு சபைக்குள்ள அது குறைஞ்சிருச்சு. அதனால தான் அவன் யாருன்ற ஆண்டவர், மதிக்கெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லுவான் தேவன் இல்லை என்று. இல்ல பாஸ்டர், நாங்களாம் தேவன் இருக்கிறார்னு சொல்றோம். நீ இருக்கிறான்னு சொல்லி அவரை தேடுகிற உணர்வு இல்லைன்னா நீ மதிக்கெட்டவன் தான், நீங்களும் புத்தி இல்லாதவர்கள் தான். நான் சொல்லல, பைபிள் சொல்லு. ஆமென். அல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனை தேடுகிற உணர்வு உனக்கு வேணும். இன்னைக்கு கிறிஸ்தவ சபைகளிலே ரட்சிப்பு பெருகிருச்சு, ஆனா தேவனை குறித்த உணர்வு இன்னைக்கு நிறைய பேருக்கு இல்லை. அதனாலதான் இருதய இருளடையும் வேதம் எச்சரிக்கை. ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க. தாவீது சொல்றான், உமக்கு முன்பாக நான் ஒரு மிருகத்தை போல் இருந்தேன் ஆண்டவரே. ஆண்டவர் இருக்கும் பொழுது அந்த இருதயம் இருளடைய கூடாதுன்னா மிருகத்தின் சுபாவங்கள் ஒரு தேவ பிள்ளைக்குள்ள வரக்கூடாது. உங்க சுபாவத்தை குறித்து நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. ஆமென். அது உங்க இருதயத்தை இருட்டாக்கிரும். கசப்பையும் வெறுப்பையும் எரிச்சலையும் வைத்துக்கொண்டு நீங்க தேவ சமூகத்துக்கு எப்படி போய் நீங்க எப்படி தேவ சமூகத்தை பார்த்து ஜெபம் பண்ணுவீங்க? அப்போ ஒரு தேவ பிள்ளைக்கு இருதயம் இருள, முதல்ல சொன்ன கண் இருளடையக்கூடாது. ஆமென். 2வது, இருதயம் என்ன செய்யக்கூடாது? அதுக்கு என்ன வேணும்? உணர்வு வேணும். அவர்கள் தேவனை அறிந்தும், அறியாதவன் தேவனுக்கு மகிமையை கொடுக்க மாட்டான், அறியாதவன் தேவனை துதிக்க மாட்டான். அதான் சொல்றாரு, தேவனை அறிந்தும் தேவனுக்கு மகிமை செலுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்தபடினால், அதனாலதான் இருதய உணர்வே எல்லாம் போச்சு. நீங்க தேவனுக்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் கொடுத்திருந்தா உங்க இருதயம் எப்ப லைவ்ல இருக்கும். ஆமென் சொல்லுங்க.
அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ சமூகத்துக்கு அதிகாலையில போய் அவருக்குரிய மகிமையும் அவருக்குரிய ஆராதனையும் அவருக்குரிய துதியும் ஒண்ணுமே தெரியலனாலும் காலையில் எழுந்திருச்சு நின்று ஒரு 4 பாட்டு பாடுங்க. ஆமென். 4 பாட்டு பாடுங்க. அந்த பாட்டிலேயே எத்தனையோ ஜெபம் இருக்குது. தேவன் அதை கேட்பார். ஏன்னா உங்களுக்கு பண்ண தெரியலன்னு அவருக்கு தெரியும். ஆனா தேடணுன்ற உணர்வு இருக்கு, அதையும் பார்ப்பார். நீங்க தேவ சமூகத்துக்கு வந்து நிற்கும் போதே, அப்பா என் பிள்ளைக்கு என்ன தேடணுன்ற உணர்வு வந்துருச்சுப்பா. நீங்க ஜோம் பண்றீங்களோ இல்லையோ, பாட்டு பாடுறீங்களோ, உட்காந்துட்டு தாளம் போடுறீங்களோ, என்னமோ தேவ சமூகத்தை நிக்கிறீங்க, அதை தான் கர்த்தர் பார்க்கிறார். உனக்கு இருக்குப்பா, உணர்வு இருக்குப்பா. உன் இருதயம் ஒரு நாள் இருள் அடையாது. அல்லேலூயா. இருதயம் இருளடையாதபடி எச்சரிக்கையாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருள் அடைஞ்சது மறுபடியும் லைட் கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. அதுக்கு ஒண்ணு, நீ தேவனை தேடணும். 3வது, என்ன காரியம் இருளடைய கூடாது, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். The book of Revelation chapter 3 verse 15 and 16. பைபிளுடைய கடைசி பக்கத்துக்கு வந்துருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 15 16 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிருமல்ல அனலுமல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால், இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். ஆமென். 17 வாசிருங்க. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல், அண்டர்லைன் பண்ணிக்கங்க, அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்மன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால். போதும். ஹலோ, லவோதிக்கேயா சபைக்கு ஆண்டவர் அந்த சபையினுடைய சூழ்நிலையை எழுதுறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். 7 சபைகளுக்கும் லெட்டர் அனுப்புறார், தூதனை அனுப்புறார். இந்த சபைக்கு போய் இதை சொல்லு, அந்த சபைக்கு போய் அதை சொல்லு. அப்ப இந்த லவோதிக்கேயா சபைக்கு சொல்லும்போது நல்லா கவனிங்க. 3வது என்ன இருள் அடையக்கூடாதுன்னா, உங்க ஆவி இருள் அடையக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கை இருள. உங்களுக்குள்ள ஒரு ஆவி இருக்குது, அது தேவன் தந்த தீபம்னு பைபிள் சொல்லுது. மனுஷனுடைய ஆவி தேவன் தந்த தீபம். ஒரு சின்ன லைட் தானே. ஒரு மனுஷன் மரிச்சோன்னு என்ன போகுது நம்ம கிட்ட இருந்து? ஒரு சின்ன லைட் மாதிரி மேலே போகுது, அவ்வளோதான். வேற ஒன்றும் நம்ம கிட்ட ஒன்றும் பெருசாலாம் இல்லை. இல்லை, அவ்வளோ பெரிய நடிகர் இறந்து போனார். ஸ்தோத்திரம். என்ன இருந்துச்சு? எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போனார். கோடி கணக்கில் சொத்து. ஸ்தோத்திரம். ஆனால் ஒன்று எடுத்துட்டு போக முடியல. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது. அது ஒரு சின்ன தீபம், லைட், அவ்வளோதான். ஸ்தோத்திரம். அதை பல ஆண்டுகளுக்கு முன்பு விஞ்ஞானிகள் அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி, ஒரு மனிதன் இறந்த உடனே அவங்ககிட்ட இருந்து என்ன நடக்குது, என்ன போகுது அப்படின்னு கேமராலாம் வச்சு, நல்ல ஹெவி கேமராஸை வச்சு ஒரு மனுஷன் மரிக்கிற தருவாயில் ரெடியாக இருந்தாங்க. ஸ்தோத்திரம். அவன் மரித்தான். மரித்த போது அந்த கேமரா எடுத்து பார்க்குறான். அதுலேருந்து ஒரு சின்ன லைட் மட்டும் மேலே போகுது, ஒரு தீபம் மாதிரி அப்படி மேலே போகுது, அவ்வளோதான். அதான் தேவன் தந்த ஆவி, அதான் தேவன் கொடுத்த ஜீவன். ஹல்லேலூயா. ஆமாம், அதை கண்டுபிடிச்சி அதை வெளியில் பல ஆண்டுகளுக்கு முன்பு அதை செஞ்சாங்க. ஒரு மனுஷன் மரிச்சோன்னு என்ன நடக்குது? அவன்கிட்ட ஒரு தீபம் மேலே போகுது, அவ்வளோதான். இந்த வாழ்க்கையில் வேற ஒன்றுமே கிடையாது. அப்போ பைபிள் என்ன சொல்லுது? ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவியில் இருள் வரக்கூடாது. அது எப்படி ஆவியில்? ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்கள் ஆவி உள்ளான இருக்கிற ஆவி ஒன்று அனலாக இருக்கணும், இல்லை குளிராக இருக்கணும். ஆமென். இல்லைன்னா ரெண்டும் இல்லாமல் வெதுவெதுப்பா இருக்கக்கூடாது. நான் சொல்றேன், இது யாரு இந்த அனல், யாரு இந்த குளிர்? குளிர் அப்படின்றது உலக மனுஷன். அவன் எதை குறித்து கவலைப்பட மாட்டான். ஆமென். காலை எந்திரிப்பான், உலக பெருமா ஓடுவான். பணம் பணம், பணத்துக்காக என்ன வேணா செய்யலாம். யார் என்ன ஒன்றும் செய்ய முடியாது, எனக்கு அதிகார பலம் இருக்கு, பண பலம் இருக்கு, ஆள் பலம் இருக்கு, அரசியல் பலம் இருக்கு அப்படின்னு சொல்றவன் குளிர். அவன் குளிர் என்ன? அவனுக்கு தேவனை குறித்த கவலை கிடையாது. தேவன் என்னை கேட்பார் அப்படின்ற ஒரு எண்ணம் கிடையாது. அதுதான் குளிர். ஆமென். ஆனா இன்னொன்று இருக்கு பார்த்தீங்களா? குளிரும் இல்லை, அனலும் இல்லை. இது என்ன இந்த அனல்? ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்க வேண்டிய, ஆவியில் இருக்க வேண்டிய அனல். உள்ள என் தேவன் என்ன கேட்பார், என் தேவன் என்னை கணக்கு கேட்பார், என் தேவனுக்கு நான் கணக்கு கொடுக்கணும், அவர் என் நடக்கையை பார்ப்பார். நான் போய் நான் எல்லாம் எப்படி நடக்க முடியாது, இப்படித்தான் நடக்கணும்ன்ற ஒரு வாழ்க்கை அவர் வைத்திருக்கிறார். அந்த தேவனை குறித்த காரியங்கள் எனக்குள்ள இருக்கும்போது தான் என் ஆவியை அனலாக்கும். ஒரு கர்த்தருடைய பிள்ளையுடைய ஆவி செத்துறக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதை அனல் மூட்டிக்கிட்டே இருக்கணும், அனல் மூட்டிக்கிட்டே இருக்கணும். அந்த காலத்தில் நீங்கள் நிலக்கரி என்ஜின் பார்த்துருக்கீங்களா? எங்கள் தாத்தா ஒர்க் பண்ணார். அதில் நிலக்கரி அள்ளி போடுவார். நான் கூட போவேன். ஃபயர் ஸ்டீம் இன்ஜின்.
ஸ்டீம் இன்ஜின்ல நிலக்கரி ஒரு பக்கம் இருக்கும், எரியிறது ஒரு பக்கம் இருக்கும். ஸ்தோத்திரம். அவர் அள்ளி அள்ளி போட போட வண்டி வேகமா போனா இன்னும் கரிய போடுவார். உள்ள போட்டா சும்மா வண்டி வேகமா போகும். அதை குறைக்கணும்னா அனலை குறைச்சிருவாங்க. அனலை குறைச்சா தண்ணி கொதிக்கிறது நின்றும். தண்ணி சூடு அது எந்த அளவு சூடு பண்றாங்களோ அந்த அளவு தான் வண்டி வேகமா போகும். இந்த வண்டி வேகமா போகணும்னா இந்த உள்ள இருக்கிற ஆவி அனலா இருக்கணும். சொல்லுங்க ஆமென். அணைஞ்சு போனமே உட்கார்ந்துட கூடாது. ஆமென், அல்லேலூயா. இன்னும் அனல் பறந்துருக்க வேணாமா? ஆமென், அல்லேலூயான்னா உள்ள இருக்கிற ஆவி அனலா இருக்குன்னு அர்த்தம். இப்படி இருந்துச்சுன்னா உள்ள இருக்கிறது கொஞ்சம் அணைஞ்சுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமா, நேற்று ஒரு மேடை பேச்சாளர் ஒருத்தர் பேசிட்டு இருந்தார். அவர் பேசிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு காரியம் சொன்னார். சொன்னோன்னே அவர் சொல்றாரு, இந்நேரம் பெந்தேகோஸ்தே ஆள் இங்க உட்காந்துருந்துச்சு வச்சுக்கோங்க, ஆமென் அல்லேலூயான்னு பறந்துருக்கும். ஏன்னா நீங்களே யாரும் சொல்ல மாட்டீங்க பாருங்க. எல்லாம் அங்கே உட்கார்ந்ததெல்லாம் எல்லாம் சிஎஸ்ஐ, அது எல்லாம் சிரிக்குதே தவிர அப்போ கூட ஒரு ஆமென் அல்லேன்னு சொல்லலை. ஆண்டவர் சொல்றாரு, ஒன்று நீ குளிரா இருந்துரு, வெளியே போயிரு, அங்கே போய் உலகத்தானோட சேர்ந்துக்கோ, நீ எதுவுமே சொல்ல வேணாம், யாருக்கு கணக்கு கொடுக்க வேணாம், எல்லாம் நியாயத்துக்கு நல்லா ஆண்டவர் பார்த்துக்குவேன். ஒன்று உள்ள இருந்தா நீ அனலாயிரு, வெது வெதுப்பா இருக்காத. இதுதான் பிரச்சனையே. ஒன்று நீ குளிரா போயிரு, இல்லைன்னா அனலாயிரு, வெது வெதுப்பா மட்டும் இருக்காத. ஏன்னா அந்த வெது வெதுப்பா ஆண்டவருக்கு பிடிக்காது. அந்த வெது வெதுப்பா இருக்கிறவன தான் ஆண்டவர் சொல்ல, நான் வாந்தி பண்ணி போடுவேன், உன்னை தூக்கி எரிஞ்சிருவேங்கிறாரு. வாந்தினா என்ன? தேவையில்லாத கழிவுகள் மாதிரி தூக்கி போட்டுருவார். அப்ப என் ஆவியை அனலாக்கணும்னா ஆண்டவர் சொல்லல, பவுல் சொல்லல, நான் உன் கைகளை என் கைகளை உண்மையில் வைத்ததினால் உனக்குண்டான ஆவிக்குரிய வரத்தை அனல் மூட்டி எழுப்பிவிடு. ஸ்தோத்திரம். ஒரு தேவ பிள்ளை தன்னுடைய ஆவியில் அனல் இருக்கான்னு செக் பண்ணணும். அல்லேலூயா. ஆமா, துதியும் ஸ்தோத்திரமும் தான் அந்த அனலை உள்ள கொண்டு வரும். அந்நிய பாஷைகள் தான் அனலை கொண்டு வரும். உள்ள இருக்கிற மனுஷன் எழுந்து அப்படியே பயங்கரமான அந்த ஆவியின் அனலை நீங்க பார்க்க முடியும். நீங்க நைட்டு உங்க யாரா திரும்பி படுக்கும்போது அந்நிய பாஷையில பேசுறீங்கன்னு பாருங்களேன். அப்படிலாம் பேசணுமா பாச? அதுதான் உண்மையான அபிஷேகம். அல்லேலூயா. அந்த அனுபவம் இருக்கா உங்களுக்கு? அந்த அனுபவம் இருக்கா? அதுதான் உங்க ஆவியில நிறைந்த அனுபவம். நல்ல அந்நிய பாஷை பேசுறவங்க பாருங்க, நிரம்பி நிரம்பி பேசி 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 பேசினா தானே பாஷைகள் வரும். பிள்ளைய பேச வைக்கிறீங்க, எதுக்கு இப்ப பேச வைக்கிறீங்க? சின்ன குழந்தைய சொல்றேன், அப்பா சொல்லு, அப்பா அம்மா, எதுக்கு சொல்ல வைக்கிறீங்க? அந்த வார்த்தை வாய் வரணும். பேச 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 டாக்டர் சொல்றாங்க, சில குழந்தைங்க பேசவே பேசாது. ஏன் தெரியுமா? அப்பா அம்மா பயங்கர பிஸி, நெட்ல ஒர்க் பண்றாங்க, ரெண்டு பேரும் ஐடி ஃபீல்டு, பயங்கர பணம், ஆனா பிள்ளை பேச மாட்டேங்குது. டாக்டர்கிட்ட கொண்டு போய், பெரிய டாக்டர் கொண்டு போய் காட்டி, டாக்டர் என் பிள்ளை பேசவே மாட்டேங்கிறான். அவர் எல்லாம் உட்காந்து கேட்டார், முதல்ல என்ன பண்ணுறீங்க, நீ ஏது பண்ணுறீங்க, பிள்ளை எப்படி வளர்க்குறீங்க, நீங்கள் வேலை செய்யும் போது 2 பேரும் ஐடியில் இருக்கோம், நாங்கள் வீட்டில் தான் இருக்கிறோம், ஆனால் 2 பேரும் பயங்கர பிஸியாக இருப்போம். கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த பிள்ளை பேசாததுக்கு ஒரே காரணம், நீங்கள் 2 பேரும் அந்த பிள்ளைகிட்ட பேசுறது இல்லை. பணம் இருக்குது, காசு இருக்குது, பிள்ளைகிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்லை. நீங்கள் பேசினாதான் பாஷைகள் வரும். அந்நிய பாஷைகள் பேசிக்கொண்டே இருக்கணும். அப்படி பேசினாதான், சொல்றேன், எத்தனையோ முறை நான் தூங்கிட்டு இருப்பேன், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிசாசு வரது நல்லா தெரியும், ஆனா நான் நல்லா தூங்குவேன். உள்ள இருக்கிற ஆவியானவர் எழும்புவார் பாருங்க. ஷாத்தாபா ஹந்துரா இயேசுவின் நாமத்துல போ. நான் சொல்ல மாட்டேன், ஆவியில அது பாட்டு பேசும். ஆவியான உள்ள இருந்து பேசிட்டே இருப்பேன், ஆனா நான் நல்லா தூங்கிட்டு இருப்பேன். இந்த அனுபவம் ஒரு தேவ பிள்ளைக்கு வேணும். நைட்டெல்லாம் படத்தை பார்த்துவிட்டு, அதையும் பார்த்துட்டு, கண்ட கஸ்மாலத்தையும் பார்த்துவிட்டு படுத்தா அந்நிய பாஷையா வரும்? ஒன்றும் வராது. ஆவிக்குரிய வாழ்க்கையை, ஆவியை கொஞ்சம் கவனமா பார்த்து, அந்த ஆவியில என்ன ஆவி எசைஞ்சிருக்குன்னு பாருங்க. சில வேளையில பெருமை ஆவி, பொறாமை ஆவி, வருத்தத்தின் ஆவி, குழப்பத்தின் ஆவி, உங்களுக்குள்ள நிறைய ஆவிகள் எசைஞ்சிருக்கும். ஆமென். நான் சொல்ல புரியுதா? உங்க மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆவியில நிறைய ஆவிகள் போய் ஒட்டிக்கும் அப்பப்ப. ஸ்தோத்திரம். அவனை அடிக்க விட மாட்டேன். ஸ்தோத்திரம். என் சொந்தக்காரியை போட்டு அடிச்சாதான் அந்த அடிக்கணும் அந்த ஆவி பேசிட்டே இருக்கும். கொஞ்சம் கவனமா இருக்கும். அந்த ஆவியில் இருக்கிற ஆவியை நீங்க தான் துரத்தணும். நான் ஏன் அவனை அடிக்கணும்? இயேசுவின் நாமத்துல போ வெளியே. என்னைக்கு அவங்க ஆவியை சுத்தம் பண்ணிருக்கீங்களா? தேவனுக்கு மகிமை. ஆண்டவர் சொல்றாரு, உன் ஆவியில ஒண்ணு அனலாரு, இல்லைன்னா குளிராரு, வெது வெதுப்பா மட்டும் இருக்காது. அவங்க என்ன தெரியுமா செய்வாங்க? பட்டும்படாம சபைக்கு வந்துட்டு போவாங்க, அலட்டாம ஜெபம் பண்ணுவாங்க, அலட்டாம ஆராதிப்பாங்க, எந்த ஊழியத்திலும் இன்வால்வ் பண்ண மாட்டாங்க. அவங்க சபைக்கு வருவாங்க, ஆனா அப்படியே பாலிஷ் ஆரம்பத்தில் ஓடின நாட்கள் பாரு, எனக்கு தெரியும். ஆவியில நல்ல ஜெபம் பண்ண நாட்கள் இன்னைக்கு அணைஞ்சு போய் உட்கார்ந்துருக்கு. ஆண்டவர் அதை விரும்பல. ஆமென் சொல்லுங்க. நானே விரும்பல. அப்ப ஆண்டவர் விரும்புவாரா?
உன் ஆவிக்குரிய வாழ்க்கை எந்த நிலைமையில இருக்குன்னு பார்த்துக்கங்க. வீட்டில் ஜெபம் இல்லை, குடும்ப ஜெபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, உங்களை அனலாக்குகிற எந்த காரியமே நீங்க செய்யறதில்லை. பாருங்க, பைபிள் என்ன சொல்லுது? அவர் வேத வசனத்தை விளங்க காட்டினதினால் நமக்குள் நம்முடைய இருதயம் பயப்படாம சொல்லுங்க. வசனம் தானே சொல்றீங்க, கெட்ட வார்த்தையா சொல்றீங்க? பயப்படாம சொல்லுங்க. எம்மாவூர் சீஷரோடு போகும்போது இயேசுவும் அவர்களோடு போனார். அப்ப 2 பேரும் இயேசுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பேசிக்கொண்டே போகிறார்கள். பேசிக்கிட்டே போகும்போது இயேசுவும் கூட போறாரு. பழைய ஏற்பாட்டுல இருந்து புதிய ஏற்பாடு இந்த நாள் வரைக்கும் வேதத்துல எங்கெங்கெல்லாம் தன்னை பத்தி சொல்லிக்கோ எல்லாத்தையும் பேசிக்கிட்டே போறாரு ஆண்டவர். அப்ப இயேசு அங்க போய் கண்ணு திறந்து இயேசு அறிந்த உடனே அவன் சொல்றான், நீ ஒண்ணு கவனிச்சியா? வரும்போது நம்ம கிட்ட வேத வசனத்தை பேசிட்டே வந்தார் பத்தியா? அதை பேசும்போது நமக்குள்ள இருதயம் குளிந்து விட்டு எரியவில்லையா? வசனத்தை பேசினாதான், வசனத்தை வாசித்தாதான் இருதயம் கொழுந்து விட்டு எரியும். ஆமென். சும்மா வசனத்தை தூக்கி பிடிக்கிறதுனால இந்த பைபிள்ல ஒரு பிரயோஜனம் இல்லை. வசனம் உள்ள இறங்கணும். ஆமென். ஒரு நாளைக்கு 20 அதிகாரம் வாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு நாளைக்கு நான் 20 அதிகாரம் வாசிக்கிறேன் பாஸ்டர் அப்படின்றவங்க மட்டும் ஆமேன்னு சொல்லுங்க. 10 அதிகாரம் வாசிக்கிறோம் ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு பொய் சொல்லாம சொல்லணும். ஒரு நாளைக்கு நான் 10 அதிகாரம் வாசிக்கிறேன். 10 2 பேர் 5 அதிகாரம் 5 அதிகாரம் வாசிக்கிறேன். 1 2 3 அதிகாரம். ஒரு நாளைக்கு நான் 3 அதிகாரம் வாசிக்கிறேன். வெரி குட். 3 பேர் 2 அதிகாரம். ஒரு நாளைக்கு நான் 2, பழசுல 1 புதுசுல 1. தோத்திரம். வெரி குட். அதுக்கு மேல என்னத்தை கேட்கறது? 1 வாசிக்கிறோம்னா மனுஷனே இல்லை, அதனால தான் கேட்கல. அது விசுவாசியா இருக்க லாய்க்கே இல்லை. தெரியுமா உங்களுக்கு? நான் தைரியமா தான் யூடியூப்ல சொல்றேன். விசுவாசியா இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது. வேதத்துக்கும் உங்களுக்கு சம்பந்தமே இல்லைன்னா அந்த ஆவி எப்படி கொழுந்து விட்டு எரியும்? வேத வசனம் உள்ள உள்ள போக 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 போகதான் அனல் மூட்டப்படும். ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உங்க நன்மைக்காக தானே சொல்றேன். எனக்கு ஏதாவது பிரயோஜனமா? உங்களோட ஆவியில அனல் மூட்டி எனக்கு ஏதாவது பிரயோஜனமா? ஒரு ஊழியக்காரன் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யறேன், என் ஆவியை அனல் மூட்டுறேன். ஒரு 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 டயர்ட் சோர்வு ஆவியில வரும், உடனே போய் தேவசம் உட்காந்துக்குவோம். இயேசுவின் நாமத்தில் அந்நிய பாஷையில பேசி நம்மளை உயிர்ப்பிச்சுக்கணும். வேத வசனத்தை நிறைய வாசிக்கணும். நான் சொல்றேன், ஒண்ணுமே இல்லை, நீங்க வசனத்தை ஒரு நாளைக்கு 10 அதிகாரம் வாசிங்க. உங்க ஆவி அனலா இருக்கா இல்லையான்னு பாருங்க. அதுக்காக கூட ஆமேன்னு சொல்லக்கூடாதா? நீங்க தான் வாசிக்கவே இல்லையே, இப்பயாவது சொல்ற ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஒண்ணுமே வாசிக்காம எப்படிங்க அனலாக்கப்படும்? எல்லாம் உலக ஞானம், வேற ஒண்ணுமே இல்லை. இந்த உலக ஞானத்தை வச்சு நீங்க ஒன்னும் செய்ய முடியாது. ஸ்தோத்திரம். நான் பிரதமரா வருவேன், எப்படி வருவீங்க? ஒன்னும் வர முடியாது. நான் முதலமைச்சரா வருவேன், எல்லாம் ஆசை இருக்குது, எப்படி வருவீங்க? தேவ சமூகத்துல முதல்ல என்ன செய்யணும்? வேதத்தை வாசிக்கணும். வேதம் தான் உங்களை அனல் மூட்டும். அந்நிய பாஷைகள் தான் அனல் மூட்டும். ஆவியின் அபிஷேகம் தான் அனல் மூட்டும். இன்னைக்கு ஆவியின் அபிஷேகம் பெற்றவங்க கூட, ஹலோ கவனிங்க, ஆவியின் அபிஷேகம் பெற்றவங்க கூட அந்நிய பாஷை பேசுறதுக்கு சோம்பேறி. அதை கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கணுமா? பிசாசு அப்படிதான், தந்திரக்காரன். அல்லேலூயா. போகும்போது, நடக்கும்போது, உட்காரும் போது உங்க ஆவியில பேசிட்டே இருங்க. இயேசுவின் நாமத்தை ஷாதா ஹந்து ராகா தூனா அந்த ராகா ஷேகே டாகா தூனா ஹந்தா ராகா பேசிட்டே இருங்க. அதுதான் உங்க ஆவி அப்படியே குதிக்க வைக்கும், அனல் மூட்டும். அல்லேலூயா. ஆவி அணிச்சிடக்கூடாது, ஆவியில வெதுவெதுப்பு வந்துடக்கூடாது. ஆமேன்னு சொல்றதுக்கு கூட பலன் இல்லாம இருக்கீங்க. நல்ல கை வைத்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்பா, இப்பதான்ப்பா உள்ள இருக்க ஒரு வெளியே வராரு, கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கிறார். ஸ்டார்ட் பண்ணி விட்டா வந்துருவார். அல்லேலூயா. 4வது ஒண்ணு வாசித்து முடிக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகத்துல 66ஆம் சங்கீதத்துல எதுல இருள் வரக்கூடாது? முதல்ல கண்கள், 2வது இருதயம், 3வது ஆவி, 4வது சங்கீதம் 66:18 ஒரு வசனத்தை வாசிக்க கேட்க போகிறோம். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹலோ, கண்களிலே இருள் வந்துடக்கூடாது, வரக்கூடாது. என்ன செய்யணும்? ஒழுங்கா தேவனை பார்க்கணும், அந்த வெளிச்சத்தை பார்க்க கற்றுக்கொள்ளணும். ஆமென். அந்த வெளிச்சம் எனக்குள்ள வந்துருச்சுன்னா என் கண்ணு ஒரு நாள் என்ன செய்யாது? 2வது இருதயத்தில் வரக்கூடாதுன்னா தேவனை தேடுற உணர்வு இருக்கணும். அல்லேலூயா.
மூன்றாவது எதுல? ஆவியில. ஆவியில இருள் வரக்கூடாதுன்னா வேத வாக்கியங்களையும் அந்நிய பாஷைகளையும் என் ஆவியில நான் எப்பொழுதும் அனலா வைத்திருக்க அந்த வேத வாக்கியங்கள் எனக்கு உதவி செய்கிறது. நான்காவது, என் சிந்தையிலே அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் தேவன் எனக்கு ஜெபத்துக்கு செவி கொடார். நான்காவது, சிந்தையில இருள். என்ன பாச சிந்தையில இருள்னா என்ன? ஒரு மனுஷனுக்கு சிந்தையில இருள், அதாவது நல்லா கவனிங்க, அவங்க நல்லா ஆக்டிவா இருப்பாங்க, நல்ல ஜெபம் பண்ணுவாங்க. நான் சொல்ற கேட்டகரி நல்லா கவனிங்க. நல்ல ஜெபம் பண்ணுவீங்க, அந்நிய பாஷை பேசுவீங்க, பயங்கரமா அந்நிய பாஷை பேசுவீங்க, நல்ல ஊழியம் செய்வீங்க. நான் இந்த 4வது கேட்டகரி சொல்றேன் பாருங்க. அவங்கள்ட்ட எந்த குறையும் இருக்காது, பர்ஃபெக்டா இருப்பாங்க. சபை ஆராதனை கரெக்டா இருப்பாங்க, 9 மணிக்கு ஊழியம் நல்லா செய்வாங்க. ஆனா ஒண்ணே ஒண்ணு குறைவா இருக்கும், அவங்க சிந்தை நல்லா இருக்காது, அவங்க புத்தி நல்லா இருக்காது. அப்படின்னா இந்த சிந்தையில எப்பொழுது அக்கிரம சிந்தை இருக்கும். நல்ல ஜெபிக்கிற ஆட்களுக்கு சிந்தை நல்லா இருக்கணும், மன்னிக்கிற சிந்தை இருக்கணும், மறக்கிற சிந்தை இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது என்ன சொல்றாரு? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்க வேண்டிய சிந்தை என்ன? நீங்க 1000 ஜெபம் எல்லாம் 1000 ஊழியம் செய்யலாம், இந்த சிந்தையில அக்கிரமம் இருக்கக்கூடாது. ஆமென். அதுக்கு தான் பேரு தாவீது கொடுக்கிறாரு, அக்கிரம சிந்தை என்னில் இருக்குமானால் தேவன் ஜெபத்துக்கு என்ன செய்ய மாட்டாரு? பதில் கொடுக்க மாட்டார். இன்னைக்கு நிறைய பேர் நிறைய நல்ல ஜெபம் பண்றீங்க, நல்ல ஆவியில நிரம்புறீங்க, ஊழியம் செய்றீங்க, ஆனா என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன். ஆனா இருதய சிந்தை சரியில்லைப்பா. பழிவாங்குகிற சிந்தையும் கசப்பான சிந்தைகளும், ஸ்தோத்திரம், பொறாமைகளும் மேட்டிமைகளும் என் பார்வையில, என் சிந்தைக்குள்ள என்ன குறிச்சு ஒரு உயர்வான எண்ணங்களும், ஸ்தோத்திரம், என்ன போல யாருமே கிடையாதுப்பா, நான் செய்யற ஊழியத்தை போல யாரும் செய்யறதில்லை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், என்னாலதான் இந்த சபையை நிக்குது. இதுதான் ஒரு பெருமையின் சிந்தை. தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது ஆகாது. இதுக்கு பேர் தான் அக்கிரம சிந்தை. ஆமென் சொல்லுங்க. தாவீது சொல்லிட்டான், இது அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனால ஆண்டவர் எனக்கு, நீங்க எல்லாத்துலயும் கரெக்டா இருப்பீங்க, நல்ல ஜெபம் பண்ணுவீங்க, நல்ல தசமா கொடுப்பீங்க, காணி கொடுப்பீங்க, ஊழியம் செய்வீங்க, நல்ல எந்த சபையில எந்த ஜெபம்னாலும் ஓடி வந்து நிற்பீங்க, உங்கள்ட்ட எந்த குறைவும் இருக்காது. ஆனா எங்க பிரச்சனை, எங்க இருள்னா உங்க சிந்தையில இருள். மன்னிக்க மாட்டீங்க, மன்னிக்கவே மாட்டீங்க, யாரையும் மன்னிக்க அவ்வளவு சீக்கிரமா இறங்கிட மாட்டீங்க. அது மிகப்பெரிய இருளை உங்களுக்குள்ள கொண்டு வரும். நல்ல ஜெபிக்கிறவங்க நல்ல மன்னிக்கிறவங்களா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. சடனா ஒப்புரவாகிறவங்களா இருக்கணும். சொன்ன உடனே எந்த காரியம் பலிபீடத்திலிருந்து வருதோ டக்குன்னு போய் ஒப்புரவாயிரணும். யாரோடையும் எல்லாரோடையும் எந்த மனுஷனோடையும் டக்குன்னு ஒப்புரவாகிறவங்களா இருப்பாங்க. நல்ல ஜெபிக்கிறவங்க பாருங்க, நீங்க நல்லா ஜெபிக்கிறீங்கன்னா எல்லா மனுஷரோட ஒப்புரவா இருப்பீங்க, யார்ட்டையும் சண்டை போட மாட்டீங்க, சண்டை போட்டாலும் ஒப்புரவாயிருவீங்க. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை போட்டான் போன வாரத்தில், என்கிட்ட இல்லை, விசுவாசிட்ட. இந்த அம்மாவுக்கு சர்ச்சைக்கே வர முடியல, இப்படி சண்டை போட்டோமே, இப்படி திட்டிட்டோம். நேராக போனாங்களாம், ஐயா நான் பேசுறதுல மன்னிச்சுக்கோங்க, ஸ்தோத்திரம். அவன் கேட்டானா கேட்கலையோ, ஐயா நீ மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு முடியாண்டாங்களாம். நான் சொன்னேன், வெரி குட், அதுதானே ஆண்டவர் எதிர்பார்க்குறேன். உன் சிந்தையில் யாரோடையும் ஒப்புரவ மாட்டேன், யாரோடையும் பேச மாட்டேன், யாரோடையும் போக மாட்டேன், யாரோடையும் சேர மாட்டேன், ஸ்தோத்திரம், அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் என் குடும்பம் சரியில்லை, இப்படியே சொல்லிட்டே இருப்பான். ஆனால் நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுவீங்க, நல்ல அந்நிய பாஷை பேசுவீங்க, நல்ல பைபிள் வாசிப்பீங்க, நல்ல ஊழியம் செய்வீங்க, ஆனா அவ்வளவு சீக்கிரம் இறங்கி போய் யாரோட ஒப்புர வர மாட்டீங்க. இதுவும் பெரிய கஷ்டமான காரியம் தான். நல்ல ஜெபிக்கிற பிள்ளை ஆண்டவர் சொன்னோன்னு ஒரு மனுஷரோட சுலபமா ஒப்புரவாகணும், சுலபமா மன்னிக்கணும், சுலபமா மறந்துடணும். சிலர் மன்னிச்சிருவீங்க ஆனா மறக்க மாட்டீங்க, அப்படியே மைண்ட்ல வச்சுக்கிட்டே இருப்பீங்க. மன்னிச்சுட்டு ஆண்டவரே, மன்னிச்சுட்டு ஆண்டவரே நீங்க. ஆனா மன்னித்ததுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? என்னது? மறக்கிறது. அதை மறந்துடணும்பா, அதை கொண்டே வரக்கூடாது. அன்னைக்கு அப்படி சொன்னீங்க, அன்னைக்கு இப்படி சொன்னீங்க, அன்னைக்கு இப்படிலாம் என்ன கேள்வி கேட்டிய, அது ஒரு ஜெபிக்கிற பிள்ளைக்கு அழகு அல்ல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, பக்கத்துக்கு உக்கிரமா சண்டை போட்டுருப்பான், வச்சுக்கிறேன் இறி ஒன்னா, சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடுறேன்டி அப்படிலாம் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. மன்னிச்சிடறேன் ஆண்டவரே, மன்னிச்சிடறேன்ப்பா, சரி போனா போய் தெரியாம. ஆண்டவரே என்ன சொன்னாரு சிலுவையில் வந்துட்டு? இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று தெரியாம செய்யறான், அவ்வளவுதான். யார் தெரியுமோ, நான் ஜெபம் பண்ண உன் வீடை பத்திக்கிட்டு எரியும். அவ்வளோ பெரிய கண்ணகியா நீ?
ஹலோ, அவ்வளோ பெரிய கண்ணகியா நீ? கண்ணகி தான் பத்தினியா இருந்தாலும் மதுரை பத்திக்கிட்டு எரிச்சுதான். நம்மாட்டுக்கு சவால் விடுறது பாரு, நான் ஜெபம் பண்ணேன் உன் வீடு பத்தி கொண்டு எரியும். ஹல்லேலூயா. அந்த அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி, என்னங்க நீங்கள் பற்ற வைக்கிறதுக்குலாம் அமுச்சு விடுறீங்க சர்ச்சில் இருந்து? ஏம்மா எனக்கு இதாம்மா பொழப்பு, சர்ச்சில் நெருப்பட்டி கொடுத்து விட்றதுக்கு, உன் வீட்டை பற்ற வைக்கிறதுக்கு. அந்த பொம்பளை அப்படி சொல்கிறேன், நான் சர்ச்சில் போய் ஜோம் பண்ணுறேன், இரு பாஸ்டர்கிட்ட சொல்லி ஜோம் பண்ணுறோம், வீடு எரியும் பாரு. அவ்வளோ பெரிய ஆளா நான்? பற்ற வைக்கிறதுக்குலாம் எனக்கு தெரியாதுப்பா. ஹலோ, என் பேரை வெளியே டேமேஜ் பண்ணுறது பிஜேபி இல்லை, இந்து முன்னணி இல்லை. என் பேரெல்லாம் டேமேஜ் பண்ணுறது டேஷ் டேஷ் டேஷ். புரிஞ்சவங்களுக்கு சந்தோஷம், புரியாதவங்களுக்கு நான் என்னத்தை பண்ண. அந்தம்மா எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி உறவுகிட்டெல்லாம் நம்பரை வாங்கி என்கிட்ட பேசுது. தோத்துறான். இப்போ சர்ச்சில் அப்படி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, நிறைய பிரச்சனை அப்படி வருது. ஏன் நீங்கள் காசை வாங்கிட்டு எதையும் சண்டை போட்டுருப்பீங்க, உடனே அந்தம்மா பாஸ்டர்கிட்ட சொன்னால் கொடுத்துருவாங்க. நான் சொன்னேன், இந்த வேலையில் எங்கிட்ட வச்சுக்காத, இந்த தரகர் வேலையில் நான் செய்ய மாட்டேன். பாஸ்டர் எப்படியாவது காசை வாங்கி கொடுங்க. நான் சொன்னேன், நீ கேட்டா கொடுத்த, ஏன்ட்ட கேட்டியா? உன்னை யாருன்னு எனக்கு தெரியுமா? இல்லை, உங்கள்ட்ட சொன்னால் கொடுத்துருவாங்க. நான் சொன்னேன், யாருடைய பர்சனலையும் நான் தலையிட மாட்டேன். என்னை பொறுத்தளவு சபைக்கு வாங்க, சபையை கேட்பேன். அவங்க கொடுத்தாங்க, கொண்டாங்க, வாங்கினாங்க, கேட்டாங்க, சபைக்குள்ளனா பிரச்சனையை தீர்ப்பேன். ஏமா அப்படி பண்ற, ஏமா கொடுத்துருமா அப்படின்னு சொல்லு. வெளியில எவனோ கொடுத்தேன் சண்டை போட்டு அவன் எனக்கு ஃபோன் பண்ணுறான். நான் சொன்னேன், இந்த வேலையில் என்கிட்ட வச்சுக்காது, என்கிட்ட ஃபோன் பண்ணக்கூடாது. நான் என்ன தரகர் வேலையை பார்க்குறேன்? என்கிட்ட கேட்டியா கொடுக்கறதுக்கு? கேட்கறதும் கொடுக்கல. உங்களுக்குள்ள என்ன பேச்சுவார்த்தையோ தெரியாது. இவங்களை கேட்டால் எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு பாஸ்டர். நான் விசுவாசியை தான் நம்ப முடியும், அவிசுவாசியை நான் எப்படி நம்ப முடியும்? ஹலோ, வேதம் சொல்லுது, உன் ஆவி என்ன செஞ்சிடக்கூடாது, சிந்தையில் இருள் வந்துடக்கூடாது. ஆண்டவர் எல்லாத்தையும் பார்ப்பார். இந்த சிந்தை மன்னிக்கிற சிந்தை, இந்த சிந்தை மறக்கிற சிந்தை, இந்த சிந்தை முன்னோக்கி பார்க்கிற சிந்தை, இனி நடக்க போகிறத மட்டுமே யோசிக்கும். நடந்ததை யோசித்து கொண்டே என்ன பரிதாபத்துக்குள்ள தள்ளிடுவான் பிசாசு. பாரு, உன் வாழ்க்கையில் இப்படி நடந்துருச்சு பாரு, நடக்கக்கூடாது நடந்து. இதுதான் இங்கே தான் இருள் வருது. ஹலோ கவனிங்க, இருள் இங்கே வருது. உன் வாழ்க்கை குறித்த இருள் இப்படி நடந்துருச்சே, அது ஒரு இருள். அனுமதிக்காதீங்க. நடந்துருச்சு, கர்த்தர் பார்த்துக்குவார். நான் முன்னோக்கி போக வேண்டிய ஒரு ஆள். ஆமென் சொல்லுங்க பாப்போம். எழுந்து ஓட வேண்டிய ஆள். கர்த்தர் இன்னும் எனக்கு எவ்வளவு காலங்கள் வச்சிருக்கார், அதை சொல்லும்பா. இந்த சிந்தையில இருள் வந்துடக்கூடாது. பிசாசு ரொம்ப தந்திரம். நீ நல்ல ஜோமனை விட்டுருவான், நல்ல ஆராதிக்க, நல்ல வேலை செய்ய, ஊழிய செய்ய, சகலத்தையும். ஆனா சிந்தையை கட்டி வச்சுக்குவான். யாரையும் மன்னிக்க விட மாட்டான். விட்டுறாத, அவ்வளவு ஒரு நாள் வச்சுக்கலாம். சும்மா நல்லா தான் இருப்பீங்க, அப்பதான் நல்ல ஜோமன்ட்டு போயிருப்பீங்க, ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை ஜோமணி அப்படியே பரலோகத்தையும் இறக்கிட்டு போயிருப்பீங்க. அங்க போய் உட்காந்துட்டு விட்டதை பார்த்துட்டு திடீர்னு பிசாசு ஞாபகப்படுத்துவான். அவன் வந்து நம்ம மூஞ்சி வரும், வந்தோடனே பிசாசு மாதிரி தெரியும் உங்களுக்கு. உடனே அதை கற்பனை பண்ணி ஊதி அவளை முன்னாடி நிற்க வச்சு ஓங்கி அடிச்சு அந்த முடிய பிடிச்சி ஆட்டி இறீனா வரேன். முடிஞ்சு போச்சு, உன் அபிஷேகம்லாம் முடிஞ்சு போச்சு, உன் ஜெபம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீ பெற்ற அபிஷேகம், சேர்த்து வச்ச அனல் எல்லாம் காலி. அதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் சிந்தையில் என்ன வந்துடக்கூடாது, இருள் விட்டுறாத. யாரை கொஞ்சம் கசப்பு, யாரை கொஞ்சம் வெறுப்பு, யாரை கொஞ்சம் மன்னிக்க முடியாத தன்மை, இதெல்லாம் இந்த இருள் உள்ள போயிடக்கூடாது. இந்த சிந்தை ரொம்ப தெளிவா இருக்கணும். ஐயோ, அவங்க அப்படி சொல்லிட்டாங்களே, அப்படி நான் ஊழியத்தில் பார்த்துருந்தேன், என்னை எப்படியே திட்டானுங்க. எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்ட்டேன். நான் ஃப்ரீயா இருக்கேன் இப்ப. ஹலோ, எல்லாம் திட்டுவாங்க தான், எல்லாம் பேசுவாங்க தான், காது கேட்க பேசுவான் பிசாசு. நல்ல நீ ஆலயத்துக்கு கிளம்பி வரும்போது உங்களை பத்தி அப்படியே உடனே அப்படின்னு கோழி மாதிரி உட்காந்துடக்கூடாது. இந்த கோழி தான் அப்படிங்கும். அது மாதிரி நம்ம அப்படி இழுத்துக்கிட்டே அப்படி அழுதுகிட்டே வாசல் உட்காந்துருவான். சபையும் மறந்து போயிடும், ஆராதனையும் மறந்து போயிடும். இப்படி திட்டாடி இப்படியே பிசாசை ஓடிப்போ இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு வந்து உட்காந்துட்டு, ஆண்டவரே அவளை கண்டந்துட்டமாக்கும் அப்படி சொல்லக்கூடாது. அந்த அம்மாவை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீ சொன்னா உனக்கு ஆசீர்வாதம்ப்பா, நீ ஆசீர்வதிக்கல நான் ஆசீர்வதிப்பேன். ஆமென், அப்படி தானே, உண்மை தானே? சரி, ஐ எம் ப்ரீச்சிங் த ப்ராக்டிக்கல் ஒன். ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன், நீங்கள் ப்ராக்டிக்கலாக செய்யுங்க அதை. ஸ்தோத்திரம். உடனே அவன் அப்படி சொல்லிட்டேன், எங்கள் வீட்டுக்கார் இப்படி கிளம்புற நேரத்தில் இப்படி சொல்லிட்டாரு பாஸ்டர் அப்படின்னு ஒரு இருள் வந்துடும். நீ இயேசு நாமத்தில் என்னுடைய ஓட்டத்தை நீ தடை செய்யறது நீ யாரு? நான் போவேன் தேவ சமூகத்துக்கு. நீ வந்து உட்காந்து பாரு, அங்கே பிசாசு வெட்கப்படுது. உள்ளுக்கு நீ திருப்பி போகும்போது சமைச்சு நீட்டாக வச்சிருப்பாரு உங்கள் வீட்டுக்கார். நான் தீர்க்கதரிசனம் சொல்கிறேங்க, எந்த வீட்டுக்கார் போக வேண்டாம்னு சொல்லி அதை மீறி வந்து இங்கே உட்காந்துட்டு சத்தியம் கேட்டு போறீங்களோ, நீங்கள் போனால் என்ன நடக்கும்னு நினைப்பீங்க. போங்க, சுட நாட்டுக்கோழி வச்சிருப்பாரு. அல்லேலூயா, கர்த்தர் செய்வார் அதை. இந்த சிந்தை தான் இன்னைக்கு நிறைய பேத்துக்குள்ள இல்லை, இருளாயிடுச்சு, இருட்டா போச்சு.
அவங்கள குறித்து கசப்பு, இவங்களை குறித்து கசப்பு, உறவுகளை குறித்து கசப்பு, எழுத்து விட்டுக்கார அப்படி சொல்ல பக்கத்து இயேசுவின் நாமத்தில் எல்லாத்தையும் தூக்கி இந்த சிந்தையிலிருந்து வெளியே போடுங்க. போட்டுட்டு சிந்தையை புதிதாக எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை. ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு என்ன சிந்தை இருக்கணும்? அக்கிரம சிந்தை இல்ல, வீணான சிந்தை அல்ல. புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல் வீணான சிந்தை அல்ல, கிறிஸ்துவின் சிந்தை. அதான் புதிதாக்கப்பட்ட சிந்தை. கிறிஸ்துவின் சிந்தை மன்னிக்கிற சிந்தை. கிறிஸ்துவின் சிந்தை இனி வரப்போகிறத யோசிக்கிற, பழசையை யோசிக்கிறது அல்ல. அதுதான் தேவன் விரும்புகிற சிந்தை. எழுந்து நிற்போம். கர்த்தர் இந்த காலையில நமக்குள்ள இருள் இல்லாதபடி ஸ்தோத்திரம். கண்கள்ல இருள், இருதயத்துக்குள்ள இருள், ஸ்தோத்திரம். ஆவியில இருள். தேவனுக்கு மகிமை. இப்பொழுது சிந்தையில இருள் வரக்கூடாது. உன் சரீரத்துடைய ஒரு புறமும் இருள் அடையாதபடி எச்சரிக்கையாயிரு. ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 4:19 உன் வழிகளிலே இருள் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. நீ போற பாதை கரெக்டா இருக்கணும். ஹல்லேலூயா. இல்லைன்னா தேவனே உனக்கு விரோதமா வருவார். என் வழிகள் கரெக்டா இருக்கணும். வழிகளில் இருள் இருந்துடக்கூடாது. தேவனுக்கு மகிமை. எரேமியா 13:16 வாழ்க்கையில இருள் இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையினுடைய எந்த இடத்துல எந்த ரகசியமும் இருக்கக்கூடாது. எல்லாம் கர்த்தருக்கு முன்னாடி தெளிவா இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காக நம்ம எல்லாரும் வாய்ந்த கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்ல கண்களை மூடி தேவன் இதுக்கு என்னோட பேசி இருக்கிறார். உனக்குள்ள இருள் வரக்கூடாது மகனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் ஆவியில இருள் இருக்கக்கூடாது. அதானல் மூட்டுன்னு சொல்றாரு. உன் கண்கள்ல இருள் வந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. உன் இருதயத்துல இருள் வரக்கூடாது. சிந்தையில இருள் வரக்கூடாது. வழியில இருள் வரக்கூடாது. ஸ்தோத்திரம். வாழ்க்கையினுடைய எந்த இடத்துல வந்துடக்கூடாது. ரகசிய வாழ்க்கை இருக்கவே கூடாது. அது பாவத்தில் இருக்கக்கூடாது. தேவன் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் நன்றி சொல்றோம். நல்ல தகப்பனே, எங்களோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி. ஆண்டவரே நன்றி. சபையை விட்டு இருள் அகற்றுங்கப்பா. ஆண்டவரே, பூமியை இருள் மூடும். ஆமென். ஆண்டவரே, ஆனாலும் கர்த்தர் உண்மையில் உதிப்பார்னு சொல்லப்பட்டிருக்கே. அந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இருள் எங்கே இல்லாதபடி எங்க சபை, எங்க ஊழியம், எங்க எல்லைகள், எங்க குடும்பம், எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை எல்லாத்துலயும் வெளிச்சத்தை கட்டளையிடுங்கப்பா. நானே உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், வெளிச்சமா இருக்கிறேன். ஆமா ஆண்டவரே, நீங்க தான்ப்பா வெளிச்சம். எங்க வாழ்க்கை முழுசு வெளிச்சமா இருக்கட்டும். உங்க கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இன்னைக்கு வர முடியாமல் போன பிள்ளைகளை ஆங்காங்கே வைத்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.